ஓகே. மினிமம் ப்ரொடெக்ஷன்லேருந்து மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் எக்ஸ்ட்ரீம் 2500லேருந்து அப் டு 3 lakhs வரைக்கும் ப்ரொடெக்ஷன் ரேஞ்சஸ் இருக்குது. இந்த பெயிண்டிங் நீங்கள் பண்ணி ஒரு 1 year ரன் பண்ணுறதுக்கும் பிபிஎஃப் பண்ணி 10 years ரன் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான எப்படி கண்டுபிடிக்கும்? இனிஷியலி தெரியாது. இனிஷியலி எதுவுமே தெரியாது, யாராலுமே கெஸ் பண்ண முடியாது. அதனால தான் இவ்வளோ டூப்ளிகேட்ஸ் வர்றது ரீசன். ஸ்க்ராட்ச் வந்தாலும் செல்ஃப் ஃபில்லிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குதுன்னா அந்த ஷைனிங் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னா பிபிஎஃப் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு அங்கே வந்து நீங்கள் ரீசேல் இது ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும். ரீசேல் கண்டிப்பாக வரும். ஹலோ மோட்டோ ஃபேம், நம்ம மோட்டோ வேகன் எபிசோட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மோட்டோ ஃபேம் சொல்லி நிறைய கண்டென்ட்ஸ் நம்ம பண்ணுறது உண்டு. ஆனால் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் பற்றினது, செராமிக், கிராஃபைன் கோட்டிங் பற்றினது, அதுக்கப்புறம் காரோட டீட்டெயிலிங் சொல்லக்கூடிய அந்த ஃபார்மேட் பற்றினது. இப்போ நீங்கள் வந்து மோட்டோ வேகனுடைய ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க, காரோடைய என்ஜினியரிங் சம்மந்தமாக, மெக்கானிக்கல் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுவோம். ஆனால் இந்த ஒரு ஃபீல்டு வந்து நமக்கு டோட்டலாக புதுசு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் அந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணது கிடையாது, யாரும் நமக்கு கனெக்டடான பீப்புளும் அதில் கிடையாது. அப்போ ஒரு கரெக்டான பிராண்ட் கூட கொலாபரேட் பண்ணணும்னு சொல்லி இவ்வளோ நாளைக்காக வெயிட் பண்ணோம். அப்படி ஒரு பிராண்ட் அதோடைய கன்சர்ன்டு பர்சனை ரீசன்ட்லி நம்ம மீட் பண்ணோம். இன்றைக்கி அவங்க கூட ஒரு எபிசோட் கொலாபரேட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு கூடவே நம்மக்கிட்ட ஒரு ராக்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வெஹிக்கிளை வந்து நாங்கள் எல்லா டைப்பான ரோட்ஸில், ஆஃப் ரோட் ஆகட்டும், ரெகுலர் ரோட்ஸ் ஆகட்டும், ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். இதையும் நம்ம ஒரு வாஷுக்கு கொடுத்தோம். ஏன்னா இது நம்ம மேனுவலி இதை வாஷ் பண்ணுறது கஷ்டம். எவ்வளோ டேட்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கார் வாஷில் இருக்கிற மிட்ஸ், பிபிஎஃப் செராமிக்கில் இருக்கக்கூடிய மித் ஆகட்டும், டூஸ் டுநாட்ஸ் ஆகட்டும், ரொம்ப எலாபரேட்டாக நம்ம ஒரு டிஸ்கஷனும் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. நம்ம இப்போ நிற்கிற இடம் பார்த்தோம்னா டீட்டெயிலிங் மாஃபியா நாகர்கோவில் பிராஞ்சில் நிற்கிறோம். 2 வேலை பண்ண போகிறோம். ஒன்று வந்து இந்த எஸ்ஸோடைய அந்த பேக் சீட்டில் கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் இருக்குது, அது நாங்கள் வாங்கும்போதே இருந்தது, அதை ரிமூவ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம பண்ணணும். கூட நம்ம தார் அங்கே நிற்குது, அந்த தாரையும் க்ளீன் பண்ணணும். இதோட ஓனர்கிட்ட வந்து நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம அதை பார்க்கலாம். வணக்கம் சார். அவங்க தான் வந்து இந்த டீட்டெயிலிங் மாஃபியா நாகர்கோவிலோட ஓனர். உங்களை பற்றி சொல்லுங்கள். பேசிக்கலி பேர் சரண்ராஜ். நேட்டிவ் வந்து எனக்கு சென்னை. ஆக்சுவலி டீட்டெயிலிங் மாஃபியா சென்னையில் ஃபஸ்ட்டு பிரான்ச்சாக வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணாங்க 9 yearsக்கு முன்னாடி. ஸோ அதை அட்மையர் பண்ணி நான் வந்து நம்ம சென்னையை விட்டு நெக்ஸ்ட் சிட்டியில் ஓப்பன் பண்ணோன்ட்டு, இது நாகர்கோவில் ஒய்ஃபோட நேட்டிவ். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும்னு பிளான் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணது. இப்போ சென்னையில் 10 பிரான்ச் கிட்ட வந்துருச்சு. இப்போ 28 பிரான்ச் கிட்ட தமிழ்நாட்டில் இருக்குது. டீட்டெயிலிங் மாஃபியா 28 பிரான்ச் இருக்குது. இப்போ உங்களோட ஃப்ரான்ச்சைஸின்னு சொல்லக்கூடிய இதுதான் நாகர்கோவில். இது செகண்டாக தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணது. செகண்ட் பிரான்ச். இப்போ நீங்கள் இதுக்குள்ளே வந்து எவ்வளோ வருஷம் இருக்குது இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து? 5 years ஆகுது. 5 years ஆகுது. ஓகே. இப்போ ஒவ்வொரு ஃபீல்டுக்குள்ளே நமக்கு ஒரு கனெக்ட் இருந்தால் தான் நம்ம அதுக்குள்ளே போக முடியும். இந்த டீட்டெயிலிங் இந்த ஆக்சிடென்ட்ல வந்ததா இல்லை ஒரு பேஷன் ஆல்ரெடி இருந்ததா? சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கு வந்து கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து அண்ணாநகரில், நேட்டிவ் வந்து அண்ணாநகர் தான் சென்னையில். ஸோ அங்கே உள்ள லக்ஸரி கார்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அந்த டீட்டெயிலிங் மாஃபியாவுக்கு போயிட்டு வரும்போது நமக்கு ஒரு ஃபீல் தான், ஓகே இந்த மாதிரி ஒரு பண்ணால் நம்ம எல்லா காரையும் அக்சஸ் பண்ணலாம். அப்போ நம்ம கார் வாங்குற ரேஞ்சிலலாம் இல்லை. ஸோ இதையாவது ஸ்டார்ட் பண்ணலாம். பட் மெக்கானிக்கல் ஃபீல்டில் போனால் நமக்கு அது டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். பட் இந்த நமக்கு டீட்டெயிலிங் ஃபீல்டில் போனால் இன்னும் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. பட் இது வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. அதனால ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் உள்ள வந்தது. நாகர்கோயிலில் அப்போவே லக்ஸரி கார்ஸ் கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் வெளியே வராமல் இருந்துச்சு. இப்போ நிறைய வந்துருச்சு. இந்த ஃபீல்டு எப்படி இருக்குது? ஏன்னா இந்த ஃபீல்டை பற்றின நிறைய மிட்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல்னா நமக்கு பார்த்தாலே அதை புரியும். இது எங்களுக்கு டோட்டலாக புதிய ஒரு ஏரியா. நாங்கள் எப்போவுமே அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இந்த ரிஸ்க்குன்னு ஒரு வேர்டு கூட அதில் இருக்குது. அன்னைக்கு நம்ம உட்காந்து பேசினதில் எனக்கு உங்ககிட்ட ஒரு கனெக்ட் ஆச்சு. சரி, அதுதான் இந்த ஃபீல்டு எப்படி இருக்குது? இந்த ஃபீல்டு நான் சொன்ன மாதிரி மிக்ஸ் எல்லாம் இருக்கா? இந்த ஃபீல்டில் நிறைய இருக்குது, சொல்ல போனால் வந்து நிறைய இருக்குது. பட் ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் அதை விட தாண்டி இதில் அதிகமாக இருக்குது. பட் அது வந்து என்னோட நாலேஜுக்கு ஃபஸ்ட்டு வந்து தெரிய வந்துச்சு. இப்போ எல்லாமே ஸ்டார்டிங்கில் வந்து கார் வாஷ் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாகர்கோயிலில். இது டீட்டெயிலிங் நம்ம கார் ப்ரொடெக்ஷன் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் இதுக்கு டீட்டெயிலிங் மாஃபியாவுக்கு முன்னாடி நிறைய நான் ஃப்ரான்ச்சைஸ் என்கொயரி பண்ணேன். ஈவன் நமக்கு வந்து அதர் பிரான்ச் என்கொயரி பண்ணேன். பட் டீட்டெயிலிங் மாஃபியா ஏன் பிடிச்சதுன்னா நமக்கு இதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணுறது. இவங்களோட ப்ராடக்ட்னு எதுவுமே இருக்காது. ஓன் ப்ராடக்ட்டே கிடையாது. இது ஒரு பிராண்ட். இவங்க வந்து நமக்கு வந்து வெளியே அவுட் சைட் ஆஃப் இந்தியா என்னென்ன கண்ட்ரீஸ்ல வந்து எந்தெந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அதை கொண்டு வராங்க. சோர்ஸ் பண்ணி கொண்டு வராங்க. ஈவன் நமக்கு வந்து டீட்டெயிலிங் ப்ரஷ்லேருந்து பிபிஎஃப் வரைக்கும் சோர்ஸ் பண்ணி கொண்டு வராங்க.
ஓகே. ஸோ அதனால தான் இந்த பிராண்ட் நான் சூஸ் பண்ணேன். இதோட நமக்கு என்ன சொல்கிறது, இதோட குவாலிட்டியும் வந்து லோக்கல் ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ அதனால தான் நாகர்கோயிலில் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து குவாலிட்டியை ப்ரூவ் பண்ணால் தான் அடுத்தடுத்து கஸ்டமர்ஸ் வரும். ஆமாம். இப்போ அதர் சிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, மெட்ரோ சிட்டிஸ், சென்னை, பெங்களூர், இங்கெல்லாம் வந்து நீங்கள் இல்லைன்னா இன்னொரு கஸ்டமர்ஸ் அப்படி போயிட்டே இருக்கலாம். பட் நாகர்கோயில் அப்படி பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, ஒரு கஸ்டமரை சாட்டிஸ் பண்ணாதான் அடுத்தடுத்த கஸ்டமர் வருவாங்க. அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் அந்த 5 years ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதை தான் நான் கேட்கணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டயர் 1 சிட்டியில் போய் வந்து நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சாய்ஸஸ் நிறைய இருக்கும். இங்கே வந்து ஒரு டயர் 3 சிட்டி கார்ஸ் வந்து இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் நம்ம சொல்கிற அந்த ப்ரீமியம். இப்போ இந்த செட்டப்போடைய இதை சொல்லுங்கள். சொன்னதுக்கப்புறம் நான் நிறைய கொஸ்டின்ஸ் வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இவ்வளோ நாளைக்கு கன்சல்டிங் ஆகட்டும் இல்லை எங்ககிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள். நீங்கள் என்னென்ன இங்கே இப்போ ப்ரொவைட் பண்ணுறீங்க சொல்லுங்கள். இங்கே மெயினாக நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் அண்ட் செராமிக் கோட்டிங் பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஒர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. வாஷிங் அடிஷனலாக பண்ணுறோம். ஃப்ரீ டைமில் இந்த ஒர்க் இல்லை அப்படின்னா வாஷிங் நாங்கள் எடுத்து பண்ணுவோம். வாஷிங் அண்ட் பாலிஷிங் பண்ணுவோம். பட் மெயின் இது பார்த்தீங்கன்னா நம்ம பிபிஎஃப் ப்ரொடெக்ஷன். ஓகே. இப்போ பிபிஎஃப் பற்றி நான் ஸ்ட்ரைட்டாகவே உங்கள்கிட்ட கேட்குறேன். பிபிஎஃப் வந்து காருக்கு தேவையா? ஒயிட் அண்ட் சில்வர் கலர் காருக்கு தேவைப்படாது. எக்ஸாக்டாக சொல்ல போனால் மற்ற அதர் டார்க் கலர் கார்ஸ்க்கு இது மஸ்டாக தேவை. ஓகே. ஏன்னா இதுதான் எக்ஸாம்பிள். நமக்கு டெய்லி ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்க்ராட்ச் பிளாக் கலரில் தெரிகிற அளவுக்கு ஒயிட் கலரில் தெரியாது. கரெக்ட். இதில் தெரியல. நமக்கு வந்து நார்மல் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து ஸ்க்ராட்ச் ஆக ஆக என்ன ஆகும், அதோட டல்னஸ் எஃபெக்ட் வந்து சிவியராக போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பிபிஎஃப் ப்ரொடெக்ஷன் மஸ்ட். இப்போ இது பிபிஎஃப் ஒட்டின இடம், இது பிபிஎஃப் இல்லாத இடம். இது நார்மல் பெயிண்ட்ல ஒரு சின்ன பீஸ் சாம்பிள் மட்டும் ஒட்டிருக்கும். இது நம்ம ஸ்க்ராட்ச் ரெகுலராக பண்றதுனால நார்மல் பெயிண்ட் ஸ்க்ராட்ச் ஆகி டல் ஆகும். பிபிஎஃப் நமக்கு அந்த ஸ்க்ராச்சஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ப்ளஸ் அந்த மைனஸ் ஸ்க்ராச்சஸ் செல்ஃப் ஃபீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இன்வால்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் போய் நம்ம அந்த ஃப்ரெஷ்னஸ் லுக் திருப்பி கிடைக்கும். இப்போ பிபிஎஃப் வந்து இப்போ நிறைய இடங்கள்ல பிபிஎஃப் பற்றி பேசும்போது ஓவர் த பீரியட் வந்து பிபிஎஃப் வந்து நம்ம ஒட்டி இருந்த இடம், நம்ம மொபைலில் வந்து ஸ்க்ரீன் கார்டு ஒட்டுற மாதிரி டஸ்ட் உள்ள போகுது. அந்த இடம் ஒரு yellowish பேட்டர்ன். அது என்ன ரீசனாக இருக்கும்? டஸ்ட் உள்ள போகுன்றது பிபிஎஃப் இனிஷியலாக ஸ்டிக் பண்ணும்போதே உள்ள போனதான். அதுக்கப்புறம் வந்து உள்ள போகிறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. எல்லோயிஷ் ஆகிறது கண்டிப்பாக பிபிஎஃப் நமக்கு மிட் ரேஞ்ச் ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்து ஹை அண்ட் ரேஞ்ச் வரைக்கும் பிபிஎஃப் இருக்குது. அதுக்கேற்ற குவாலிட்டியை பொறுத்து எல்லோயிஷ் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் ஆகும். டீடைலிங் மாஃபியாவை பொறுத்த வரைக்கும் எங்களோட எல்லா கேட்டகரி பிபிஎஃப்பும் வந்து வெப்சைட்டில் ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். அதில் நமக்கு 5 years வாரண்டி பிபிஎஃப் கொடுக்குறோம்னா அந்த 5 years வாரண்டி ஃபார் அதர் கலர் கார்ஸ் 5 years வாரண்டி, ஃபார் ஒயிட் கலர் கார்ஸ் நோ வாரண்டி தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் வந்து எல்லோயிஷ் ஆகும். ஒயிட்ல ஏன்னா ஒயிட்ல தான் ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதனால தான் வாரண்டி அப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க. எப்போதுமே டீடைலிங் மாஃபியாவை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். மற்ற அதர் பிராண்டோட இதுல வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. ஈவன் நமக்கு பிபிஎஃப்ல வந்து 8 கேட்டகரிஸ் இருக்குது. அதுல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, எவ்வளவு திக்னஸ், என்ன கம் யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த கம்மோட மேனுஃபேக்சரர் யாரு, எல்லாமே அந்த வெப்சைட்லயே மென்ஷன் ஆயிருக்கும். இப்போ நம்ம ஒரு ஆவரேஜா இப்போ வந்து ஒரு பிபிஎஃப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புது காரை எடுத்துட்டு வராங்கன்னு வைங்களேன். நம்ம இந்த வாரண்டி வந்து 5 years 7 years 10 years நீங்க சொல்றீங்க பாருங்க. இப்போ எனக்கான பிபிஎஃப் எதுன்னு நான் எப்படி செலக்ட் பண்றது? அதாவது ஒரு யூசர் ஸ்பெசிஃபிக்கா இல்ல அது வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிக்கா? சில கார்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வச்சிருப்பாங்க. நமக்கு வந்து அதோட லைஃப்பும் அதிகமாக வேணும்னு சொல்லி நினைப்பாங்க. பட் அது ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல குவாலிட்டி பிபிஎஃப் போட்டால் தான் நமக்கு வந்து ஸ்க்ராட்ச் வந்தாலும் செல்ஃப் ஃபீலிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குதுன்னா அந்த ஷைனிங் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஓகே. பிபிஎஃப் நமக்கு பேஸ்லேருந்து டாப் எண்ட் வரைக்கும் இருக்குது. பேஸ் கேட்டகரி பிபிஎஃப் என்ன பண்ணுன்னா அதோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்னன்னா பெரிய ஸ்க்ராட்ச் வந்தால் சர்ஃபேஸ்ல படம் பெயிண்ட் சர்ஃபேஸ்ல படம் ப்ரொடெக்ட் பண்ணும். அது பண்ணிடும். பட் ஆனால் செல்ஃப் ஃபீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கும்னா அதில் வந்து ஆவரேஜாக தான் இருக்கும். ஓகே. ரொம்ப ஹை அண்ட் பிபிஎஃப்ல அதோட ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டும் வேரி ஆகும். ஓகே. இதில் தான் நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும். எப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் பெயிண்ட்னு சொல்லும்போது பிபிஎஃப் இல்லாத பெயிண்டில் வந்து மேலே கிளியர் கட் ஆனாலே உள்ள பெயிண்ட்டுக்குள்ளே டேமேஜ் வரும். பிபிஎஃப் வந்து இதில் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக நீங்கள் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். இது அந்த செல்ஃப் ஹீலிங்னு சொல்லுறது உண்மையிலே அதை என்ன பண்ணும், அது எப்படி ஒர்க் ஆகுது? இது பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 லேயர்ஸாக வரும். அந்த டாப் லேயரும் எண்ட் லேயரும் ரிமூவ் பண்ணிடும். இது ரிலீஸ் லைனர்னு சொல்லுவோம். அப்ளிகேஷன் முன்னாடி டாப்ல இருக்கிறதும் பாட்டம்ல ரிமூவ் பண்ணிடுவோம். அதாவது ஸ்டிக்கராக வரும்போது இந்த 4 லேயர் தான் நம்ம காரில் ஆக்சுவலாக வந்து பேஸ்ட்டாக வருது. அதில் இந்த டாப் லேயர் பார்த்தீங்கன்னா ஜெல் டைப் கோட்டிங் மாரி இருக்கும். இதுதான் ஆக்சுவலி செல்ஃப் ஃபீலிங் கோட்டிங். ஓகே. இந்த ஜெல் டைப் கோட்டிங்ல என்ன ஆகும்னா நம்ம ஸ்க்ராட்ச் வரும்போது அந்த ஜெல் அதோட ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து ரிலீஸ் ஆகும். திருப்பி வந்து ஒரு சர்டன் பீரியட் டைமில் அது அகைன் வந்து அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். இதுதான் செல்ஃப் ஃபீலிங் ப்ராப்பர்ட்டி. இதோட திக்னஸ் அரௌண்ட் 20 மைக்ரான் திக்னஸுக்கு இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி இந்த லேயரை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த செல்ஃப் ஃபீலிங் ப்ராப்பர்ட்டி லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நம்ம வந்து அதை ரஃப் யூஸ் பண்ணி அதை போட்டு தேய்ச்சி கரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த செல்ஃப் ஃபீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்காது. ஓகே. பட்
செகண்ட் லேயர் நமக்கு வந்து டிபியூ லேயர். இதுதான் வந்து நான் எல்லோயிங் டிபியூ லேயர் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இதுதான் ஆக்சுவல் ப்ரொடெக்ஷன். இதோட திக்னஸ் தான் அரௌண்ட் 200 மைக்ரான் இருக்கும். இதுதான் ஆக்சுவலி இதுதான் பிபிஎஃப். ஆக்சுவல் பிபிஎஃப் நமக்கு ஸ்கிராட்ச் போட்டாலும் உள்ள சர்ஃபேஸ்ல படாம ப்ரொடெக்ட் பண்றது இதுதான். அடிஷனல் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஹீலிங்ன்றது நான் மேல சொல்ல இந்த லேயர். ஓகே, அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு ஜெல் மாதிரி இருக்குது, அது நம்ம மூவ் ஆனாலும் திருப்பி அது ஒரிஜினல் பொசிஷன். அதுதான் அந்த செல்ஃப் ஹீலிங் ப்ராப்பர்ட்டியோட. இது நான் நிறைய இடத்துல இதை நான் வாசிச்சிருக்கேன், ஆனா இது எப்படி ஒர்க் ஆகுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு தின் லேயர் ஃபிலிம் பாருங்க, இதுக்குள்ள இப்படி இருக்கான்னு நமக்கு டவுட் இருக்கு. டாப் கோட் இது நமக்கு பிளாட்டிக் கோட். இந்த யூபிபிஎஃப்ல வந்து பிளாட்டிக் கோட்ன்ற கம்பெனி வந்து கொலாப் பண்ணிருக்காங்க. ஓகே, இதோட டாப் கோட் வந்து இவங்களோட டெக்னாலஜி. சோ இது மாதிரி ஒவ்வொரு பிபிஎஃப்பும் ஒரு டெக்னாலஜி வந்து இன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இதுல தான் ஒரு क्वेश्चन என்னன்னா, நீங்க வந்து ஒரு பேஸ் மாடல்ல இருந்து டாப் வரைக்கும் பிபிஎஃப்ல நிறைய வெரைட்டி இருக்குன்னு சொல்றோம். பிபிஎஃபோட ப்ராப்பர்ட்டி அதோட ப்ரைஸுக்கு என்னென்ன இதனால அது இவ்வளோ வேரி ஆகுது, இல்லை எதனால இவ்வளோ டைப்ஸ் இருக்குது, அது ப்ரைஸுக்கு இவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு பிபிஎஃப் வந்து இங்கே ஒட்டியிருக்கீங்க, ஓப்பன் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு பிபிஎஃப்க்கும் உங்கள் பிபிஎஃப்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? இது மேட் ஆஃப் மெட்டீரியல் தான். மெட்டீரியல் தான் நமக்கு மெட்டீரியல் காஸ்ட். அது எந்த அளவுக்கு நமக்கு பாலியூரித்தேன் லேயர் வந்து இன்ஃபியூஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வேரி ஆகும். ஓகே, இப்போ டாப் அண்ட் பிபிஎஃப்ல வந்து 100% பாலியூரித்தேன் லேயர். காஸ்ட் குறைய குறைய நமக்கு வந்து மேட் ஆஃப் மெட்டீரியல் வந்து வேற ஏதாவது மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகே, அதில் இந்த ஹீலிங் செல்ஃப் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே அதில் இருக்காது. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது என்ன டைப்? இது நாங்கள் யூஸ் பண்ணுறது நமக்கு 2 பிராண்ட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று அல்ட்ரா ஷீல்டுன்னு சொல்லிட்டு பண்ணுறோம், இன்னொன்று யூபிபிஎஃப்னு பண்ணுறோம். அல்ட்ரா ஷீல்டு வந்து ஆவரேஜ் நமக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்டிலேருந்து அப் டு 10 இயர்ஸ் வாரண்டி வரைக்கும் அதில் ஃபிலிம்ஸ் இருக்குது. அது வந்து பட்ஜெட் கேட்டகரி மாரி. இன்னொன்று யூபிபிஎஃப்ன்றது ப்ரீமியம் கேட்டகரி. இது நமக்கு யூபிபிஎஃப் ஃபேக்ட்ரியிலேருந்து டேரெக்டாக வந்து கொண்டு வரது. இது நமக்கு அப்ராட் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே 10 இயர்ஸ் வாரண்டினா 10 இயர்ஸ் வாரண்டி. ஈவன் ஒயிட் கலர் காருக்கும் 10 இயர்ஸ் வாரண்டி. ஒயிட்டுக்கும் 10 இயர்ஸ் வாரண்டி. அப்போ அதில் அந்த எல்லோ ஷேட் வராது. அதுக்கு வாரண்டி கார்டே தனியாக வரும். அதில் வந்து ஆன்டி எல்லோயிங் ப்ராப்பர்ட்டி எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கும். இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க எல்லோ ஷேட் வந்து எதை வச்சு மென்ஷன் பண்ணுறாங்க, எதை வச்சு வந்து நம்ம கேட்டகரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லோ ஆச்சுன்னா இப்போ செகண்ட் லேயர் நான் சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த நான் எல்லோயிங் டிபியூ இந்த லேயர் வந்து எல்லோயிஷ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வாரண்டி கிளைம் பண்ணலாம். நமக்கு வந்து எப்படின்னா வாரண்ட்டில் எல்லோயிஷ் ஒரு ஒயிட் கலர் காருக்கு நம்ம பிபிஎஃப் பண்ணிட்டோம், அது வந்து எல்லோ ஷேட் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா ஒரு சாம்பிள் பீஸ் கட் பண்ணி அது செகண்ட் லேயர் எல்லோயிஷ் ஆயிருக்கா செக் பண்ணுவீங்க. செக் பண்ணும். செக் பண்ணிட்டேன்னா ஓகே எல்லோயிஷ் ஆயிருக்குன்னா வந்து கண்டிப்பாக வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் வந்து செகண்ட் லேயர் எல்லோயிஷ் ஆகாது. மேலே இருக்கிற லேயரை தான் நமக்கு வந்து டேமேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க கஸ்டமர். இது வந்து எக்ஸ்டர்னல் டேமேஜில் வரும். எதனால் அப்படி வருதுன்னா இப்போ பிபிஎஃப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் எங்களோட ரெக்கமெண்டேஷன் படி ஒரு பிபிஎஃப்க்கோ செராமிக் கோட்டிங்கோ 2 months ஒன்ஸ் செராமிக் வாஷ் ஒன்று எடுத்துக்க சொல்லுவோம். அதை தான் நான் கேட்க நினைச்சேன். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட எங்களோட பேட்டன்ட் வாஷ் இல்லை, அது கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு எனிதிங் ஒன்று பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் அதுக்கு மேலே இருக்கு. இப்போ பிபிஎஃப்க்கு அது இருக்கு, அப்படி தானே? பிபிஎஃப்க்கு இருக்கு. டீடைலிங் மாஃபியால காமன் மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. அது எங்களோட பேட்டன்ட் ப்ரொசீஜர். ஓகே, எல்லா டீடைலிங் மாஃபியாலும் இதே ப்ரொசீஜர் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவோம். எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். கண்டிப்பாக அவங்க வந்து சர்டன் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அந்த மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணிக்கணும். இது பண்ணாதான் நமக்கு வாரண்டியே கிளைம் ஆகணும். பில்டிங்லேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இது ஏன் நம்ம பண்றோம்னா சில கஸ்டமர்ஸ் வந்து பிபிஎஃப் பண்ணி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு 1 month 2 month வீட்டில் வாஷ் பண்ணுவாங்க. வாஷ் பண்ற தண்ணி வந்து சால்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கும். பிளஸ் வாஷ் பண்ற கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ற கிளினிக் பிளஸ் ஷாம்பு அந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணி அதை பண்ணுவாங்க. இந்த கெமிக்கல் சொல்றது நம்ம கார் வாஷ் யூஸ் பண்ற மெட்டீரியல். ஆமா, மோஸ்ட் வந்து கார் வாஷ்க்குன்னு வர மேனுஃபேக்சரர் கெமிக்கல்ஸ் நியூட்ரல் கண்டென்ட் பிஹெச் நியூட்ரல் கண்டென்ட் ஷாம்பு தான் கார் வாஷ்க்கு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. பட் நம்ம மக்கள் என்ன பண்ணுவோம்னா வீட்டில் நம்ம யூஸ் பண்ண சர்ஃபெக்சல் இதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த டாப் லேயர் நமக்கு எல்லோயிஷா கன்வெர்ட் ஆகும். அதுதான் இது சேஞ்ச் ஆகும். அதுதான் சேஞ்ச் ஆகும். நமக்கு அந்த டாப் லேயர் செல்ஃப் ஹீலிங் லேயர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது டாப் கோட்னு சொல்லுவோம். இது எல்லோயிஷ் ஆகும். பட் இது பஃபிங் பண்ணா போயிடும். ஸோ அந்த எல்லோயிஸ் ஆகிறது வாரண்டியில் கவர் ஆகாது. இப்போ நீங்கள் வாரண்டின்னு சொல்கிறது வந்து சப்போஸ் நம்மளுடைய பிபிஎஃப் வந்து உங்கள் சர்வீஸுக்குள்ளே பண்ணிக்கிட்டு டேமேஜ் ஆகுதுன்னா நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் திருப்பி எக்ஸ்டர்னல் டேமேஜை தவிர்த்து மற்ற எல்லாமே வாரண்டியில் கவர் ஆகும். திருப்பி ஒட்டி கொடுப்பீங்க. ஆமாம், அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம். வாரண்டி கார்ட்லேயே வந்து சில இஷ்யூஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த இஷ்யூஸ் எது வந்தாலும் வாரண்டி வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே, நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஒரு 5 years வாரண்டி பிபிஎஃப் பண்ணியிருந்தோம் அல்ட்ரா ஷீல்டில். அதில் டாப் லேயர் வந்து என்ன ஆச்சுன்னா நமக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சது. நமக்கு வந்து அதோட நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அந்த என்ன சொல்றது ஸ்டிக்கினஸ் வந்து கரெக்டாக இல்லாமல் டாப் லேயர் நமக்கு பிபிஎஃப் டாப் லேயர் ரிமூவ் ஆகி வர ஆரம்பிச்சது. அந்த கஸ்டமருக்கு ஃபுல்லாகவே நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தோம். ஓகே, இப்போ நான் அதான் அடுத்து கேட்கணும். இப்போ பிபிஎஃப்பை பொறுத்தவரை நமக்கு நிறைய ஃபியர் இருக்கிறது. யார் பிபிஎஃப் பண்ணணும்? அதாவது இப்போ நீங்கள் வந்து என்ட்ரி லெவல் கார்ஸ் இருக்குது பாருங்கள். நாங்கள் இப்போ வந்து ஒரு ஆல்டோ பலினோ அந்த அந்த என்ட்ரி லெவல் ஹேட்சை சொல்கிறேன். பலினோ என்ட்ரி லெவலில் பட் ஸ்டில் இல்லை நாங்கள் வந்து ஹை எண்டான கார்ஸ் பார்க்கணுமா,
இதை யார் யார் பிபிஎஃப் பண்ணுறா நல்லது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு பிபிஎஃப்க்கு சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக அவங்களோட மெயின்டெனன்ஸ் நீங்கள் காரை எப்படி பார்த்துப்பீங்க அதை பொறுத்து தான் பிபிஎஃப் வந்து பண்ணணுமா வேணாமா டிசைட் பண்ணுறது. 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் பீப்புள் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு கஸ்டமர், ஒரு டைப் ஆஃப் கஸ்டமர்ஸு கார் எடுத்து நம்ம எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு ஒரு கார் எடுத்துருவாங்க. எடுத்து அதை டெய்லி என்ன பண்ணுவாங்க, எந்த ப்ரொடெக்ஷன் இல்லாமல் வாஷ் பண்ணி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மட்டுமே போதும். பழைய காலத்தில் அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கார் புது கார் எடுத்தோம்னா அதை நம்ம டெய்லி நீட்டாக வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுவோம். பட் ஃபியூச்சரில் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அது டல் ஆகிறது அந்த கஸ்டமர்ஸ்க்கு நாலேஜ் தெரியாது. நாலேஜ் இல்லாமல் அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் கார் எடுத்து நமக்கு வந்து அக்சரிஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறவங்க. நம்ம ப்ரொடெக்ஷன் இல்லாமல் அவங்க வேற ஒரு டைப். ப்ரொடெக்ஷன் வேண்டாம், கார் சர்ஃபேஸ் வந்து நமக்கு டல்லானாலும் ரீபெயிண்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து கார் எடுத்தோன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து அக்சரிக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து மியூசிக் சிஸ்டம் அந்த மாதிரி சிஸ்டம். இன்னொரு சில டைப் கஸ்டமர்ஸ் வந்து கார் என்னோட ப்ரைடு, எனக்கு வந்து கார் எப்போதும் புதுசு மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அதை பத்தி ரீசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸுக்கு இது நமக்கு பட்ஜெட் ரேஞ்ச் ஸ்டார்டிங் நமக்கு 20,000 இருந்து 3 lakhs வரைக்கும் அந்த பட்ஜெட்ல வந்து பிபிஎஃப் இருக்கு. பிபிஎஃப் நமக்கு செராமிக் கோட்டிங் இப்போ டீடைலிங் மாஃபியா பொறுத்த வரைக்கும் ஈவன் ப்ரொடெக்ஷன் வந்து 2500 இருந்து இருக்கு. ஓகே, மினிமம் ப்ரொடெக்ஷன்ல இருந்து மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் எக்ஸ்ட்ரீம் 2500 இருந்து அப் டு 3 lakhs வரைக்கும் ப்ரொடெக்ஷன் ரேஞ்சஸ் இருக்குது. ஓகே, இதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர் யூசேஜ் மெயின்டெனன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பிபிஎஃப் நம்ம சொல்கிறோம்ல, நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃபோட மெட்டீரியல் பேசிக்கலி எப்படி இருக்கும், அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது எனக்கு காட்டுங்களேன். இது ஜஸ்ட் யூபிபிஎஃப் பண்ணுற ஒரு சாம்பிள். பேட்சிங் இருக்குது. ஓகே, இதான் அந்த பிபிஎஃப் நம்ம ஸ்டிக் பண்ணுற மெட்டீரியல். ஓகே, இது ஆக்சுவலி இது இப்போ நான் ரஃபாக பேஸ்ட் பண்ணுறேன். கார்ல பிளேஸ் பண்ணும்போது ஷாம்பூ ஸ்ப்ரே பண்ணி பிளேஸ் பண்ணணும். நம்ம சங்கிள் ஓட்டுறது மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டோம்னா அது நமக்கு பிளேஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம ஷாம்பூ ஸ்ப்ரே பண்ணி தான் பிளேஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் அட்ஹெசிவ் தான் இதில் ஒரு ப்ரைமரி ஃபேக்டர்ல. ஓகே, இப்போது இதில் நிறைய நான் இன்டர்நெட்டில் பார்த்துருக்கேன். இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐ மீன் இப்போ நீங்கள் இதில் வந்து எனக்கு அந்த உங்கள் பிராண்டை காட்டினீங்க, இப்போ எல்லா பொருள்லையும் ஃபர்ஸ்ட் காப்பி வரும், இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது எப்படி கரெக்டாக நமக்கு வந்து லைஃப் போக தான் இதோட ஒரிஜினாலிட்டி தெரியும். அதாவது பீரியட்ல அதோட ஏஜிங்ல தான் தெரியும். இல்லை இனிஷியலி நம்ம ஏதாவது பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஈவன் 20,000 மெட்டீரியல் இருக்குது, 1.5 lakhsக்கும் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அப்ளை பண்ணும்போது பார்க்கும்போது எதுவுமே தெரியாது. இனிஷியலி எதுவுமே தெரியாது, யாராலுமே கெஸ் பண்ண முடியாது. அதனால தான் இவ்வளோ டூப்ளிகேட்ஸ் வர்றது ரீசன். ஓகே, இல்லை இனிஷியலி இப்போ நம்ம வந்து ஒருத்தங்க ஒட்டுறாங்கன்னு வைங்க, ரிஸ்க் எடுத்து தான் ஒட்டுறாங்க. ஒட்டி ஒரு 3 வருஷம் தாண்டி ஆயிடுச்சுன்னா அது ஏமாந்த மாதிரி ஆயிடும். இனிஷியலி ஏதாவது ஸ்கோப் இருக்கா பார்க்க? இனிஷியலி அதை வெரிஃபை பண்ணணும். யூபிபிஎஃப் வருது அப்படின்னா ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு ரோலில் வரும். அதுக்கான ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பாக்ஸ்லையும் வாரண்டி கார்டு ஒன்று இருக்கும். ஸ்டாண்டர்டாகவே கார்டு மாதிரி வரும், வாரண்டி கார்டு. ஓகே, ஸோ ஒரு ரோல் உள்ளேயும் இந்த மாதிரி வாரண்டி கார்டு, ஒரு பாக்ஸுக்குள்ள இப்படி இருக்கும். ஒரு ரோல் ஒரு காருக்குன்னு கெஸ் பண்ணலாம். நமக்கு லக்ஸுரி கார் பெரிய ஹை எண்ட் கார்ஸ்னா ஒரு ரோலுக்கு மேலேயும் தேவைப்படும். அதை பொறுத்து காஸ்ட் வந்து வேரி ஆகும். சின்ன காரும் நமக்கு ஒரு ரோலுக்கு கம்மியாகவும் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரோல் நம்பர், இது வந்து உங்களுக்கு யூபிபிஎஃப் ஒரு ரோலுக்கு வந்து ஒரு ரோல் நம்பர் வரும். அந்த ரோல் நம்பர் உங்களுக்கு காரோட டீடைல்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். இது கஸ்டமருக்கு நீங்க கொடுத்துருவீங்க. கஸ்டமருக்கு இது கொடுக்கணும். ஓகே, இதுல எல்லா டீடைல்ஸும் மென்ஷன் பண்ணிருக்கோம். வாரண்டி எப்படி கிளைம் பண்ணலாம், எந்தெந்த இஷ்யூஸ் வந்து வாரண்டில கிளைம் ஆகுது, கிராக் ஆகுறது, எல்லோயிஷ் ஆகுறது, டிஸ்கலரேஷன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வாரண்டில கவர் ஆகும். இந்த கிராக்கிங் பத்தி ஒரு டவுட் கேட்கணும் பாருங்க. நாங்க ரீசெண்டா எங்கேயோ டிராவல் பண்ணும்போது ஒரு காரோடைய பானட்ல இந்த பிபிஎஃப் வந்து நம்ம பார்த்தோம்ல ஸ்டெப்பா ஒரு மாதிரி பீல் ஆன மாதிரி இருந்தது. அது எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். முன்னாடி ஒரு ஸ்கார்பியோல ஒரு எடிஷன்ல சைட்ல ஸ்டிக்கர் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் கொஞ்ச நாள் தாண்டி வரும், அது மாதிரி இருந்தது. அதுக்கு ரீசன் என்ன? அது டிபிஹெச்னு சொல்லுவாங்க. அது பிபிஎஃப்க்கு நமக்கு டிபியூன்னு சொல்றோம் பாத்தீங்களா, மேட் ஆஃப் மெட்டீரியல் தான் டிபிஹெச்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டீரியல் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆகும் கண்டிப்பா. அதுக்கு பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் இப்போ நானே சொல்றேன் கஸ்டமர்கிட்ட அப்படின்னா ஒரு 5 years பிபிஎஃப் வாரண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா 5 years முடியுதுன்னா அந்த 5 yearsக்கு அப்புறம் ஃப்ரண்ட் போனட்டையும் நமக்கு ரூஃபையும் வந்து ரீப்ளேஸ் கண்டிப்பா பண்ணணும். 5 years தாண்டதுக்கு அப்புறம் 5 years தாண்டதுக்கு அப்புறம் ஏன்னா இனிஷியல் நம்ம 5 years வந்து நமக்கு அந்த பிபிஎஃப் ஓட வாரண்டி பீரியட் அது முடிகிற டைம்ல கண்டிப்பா வந்து நீங்க ரெகுலரா கார் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரண்ட் போனட்டும் ரூஃபும் வந்து கண்டிப்பா ஃபேட் இருக்கும். அதுக்கு வந்து கண்டிப்பா நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். பண்றது ப்ரொசீஜர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா அந்த 5 years வாரண்டின்றது நம்ம கம்மோட நம்ம பிபிஎஃப் ஓட அந்த கம் இருக்கு பாத்தீங்களா, அதோட லைஃப் தான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கார்ல வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா வந்து அந்த கம் வந்து உங்களுக்கு காரை வந்து
பெயிண்டோட ஸ்டிக்கி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த பிபிஎஃப்மே நமக்கு கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இப்போ நம்ம பெயிண்ட் இருக்குது, பெயிண்ட் நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப்ல பார்த்தோம்னா கண்டிப்பா போர்ஸ் இருக்கும். இதுக்கு மேல வந்து இது என்னோட நாலேஜ்ல கேட்குறேன், இதுக்கு மேல நம்ம கிளியர்னு ஒரு கோட் வைக்கிறதே பெயிண்டை ப்ரொடெக்ட் பண்றதா. இப்போ நம்ம கிளியருக்கு மேல இதை வந்து பேஸ்ட் பண்றோம், இந்த அட்ஹெசிவ்னு ஒரு ஆள் கூட இதுக்கு இடையில இருக்குது. இப்போ நான் என்னுடைய காரை வந்து பிபிஎஃப் ஒட்டிட்டேன்னு வைங்க, திருப்பி நான் வந்து இதை பிபிஎஃப் எடுக்கும்போது இந்த கிளியரும் இந்த பெயிண்ட்டும் டேமேஜ் ஆகுமா? நான் பிபிஎஃப் ஒன்ஸ் பண்ணேன்னா கடைசி வரைக்கும் பிபிஎஃப்ல தான் மெயின்டைன் பண்ணணுமா? இல்லை, இப்போ நம்ம பிபிஎஃப் சஜஸ்ட் பண்ணுறது புது காருக்கு மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பழைய கார் இப்போ பழைய காருக்கு பண்ண மாட்டோம். பழைய காருக்கு பண்ணலாம், ஆனால் பண்ணீங்கன்னா நீங்கள் காரை வந்து அப்படியே தான் வச்சுருங்க. பிபிஎஃப் ரிமூவ் பண்ணுறதை பற்றி யோசிக்கக்கூடாது. ஓகே, அது ரீசன் என்னது? ரீசன் என்னன்னா, நியூ கார் ஒரு புது கார் ஃபேக்ட்ரியில் ஓஇஎம்லேருந்து வரும்போது அதோட பெயிண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு மேலே உள்ள கிளியர் கோட் அரௌண்ட் நமக்கு 180-200 மைக்ரான் திக்னஸ் இருக்கும். ஸோ பிபிஎஃப் அதுக்கு மேலே பண்ணும்போது, பிபிஎஃப் இனிஷியலாக புது காருக்கு பண்ணும்போது நாங்கள் இன்னும் ஒரு பஃபிங் மட்டும் பாலிஷிங் பண்ணி அந்த பெயிண்ட் சர்ஃபேஸை க்ளோனஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பிபிஎஃப் ஸ்டிக் பண்ணுவோம். ஓகே, ஸ்டிக் பண்ணும்போது என்ன லைஃப் போனாலும் பிபிஎஃப் ரிமூவ் பண்ணும்போது, ஏன்னா பெயிண்டோட அந்த கிளியர் கோட் நல்லா பாண்ட் ஆயிருக்கும் இனிஷியலி புது கார்ல. ஸோ அதனால பிபிஎஃப் ஸ்டிக் ஆகி வராது. ஓகே, இப்போ புது கார் எடுத்துட்டீங்க, ஒரு 1.5 year 2 years வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, வாஷ் பண்ணுவீங்க, டெய்லி வாஷ் பண்ணுவீங்க. அந்த பெயிண்டோட கிளியர் கோட திக்னஸ் குறைஞ்சிரும். அந்த ஃபர்ஸ்ட் இருக்க 180 மைக்ரான் திக்னஸ் இருக்குதுன்னா 1 year 2 yearsல மேக்ஸிமம் வந்து பாதியாக குறைஞ்சிரும். ஸோ அந்த கிளியர் கோட்டில் தான் பிபிஎஃப் ஒட்டுது. ஸோ அந்த ஸ்டிக்கினஸ் கிளியர் கோட்டுக்கும் பெயிண்ட்டுக்கும் உள்ள பாண்டோட கிளியர் கோட்டுக்கும் பிபிஎஃப்க்கும் உள்ள பாண்டு ஸ்ட்ரென்த் அதிகமாகும் போது உங்களுக்கு பிபிஎஃப் ரிமூவ் பண்ணும் போது கிளியர் கோட் உறிஞ்சு வரும். இதனால தான் பிபிஎஃப் புது காருக்கு ரெக்கமெண்டட், ரீபெயிண்டட் காருக்கு ஓல்டு காருக்கு ரெக்கமெண்டட் கிடையாது. பண்ணலாம், பண்ணாமல் இல்லை. அந்த காரை ப்ரொடெக்ஷன் பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் பண்ணலாம், பட் பீல் பண்ணுறத பற்றி நினச்சி பார்க்கக்கூடாது. பீல் பண்ணால் கண்டிப்பாக பெயிண்ட் வரும். இப்போ இதில் தான் நான் ஒரு டவுட் கேட்கணும். அப்படின்னா நம்ம ஒரு பிபிஎஃப் உள்ள ஒரு கார் வச்சுருக்கோம், நம்ம கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வைங்களேன், என் ஃப்ரெண்டு பம்பரும் போனட்டும் இதாகுது, அப்போ இதே ரிஸ்கோட தான் நம்ம ரெண்டாவது பண்ணுவோம். இதே ரிஸ்கோட தான் பண்ணுவோம். ஓகே, அப்போ ஓஇல இருக்கிற குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்கலாம். நமக்கு நார்மலாக இப்போ ஓஇஎம் பெயிண்ட் லோக்கல் இங்கே நீங்கள் ஈவன் நம்ம ஷோரூமில் கொடுத்தே பெயிண்ட் பண்ணாலும் அந்த ஃபினிஷிங் வராது. ஏன்னா ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சர் கொடுக்குற பெயிண்ட் ரோபோட்டிக் ஆகலாம், அந்த ஃபில்லிங் வேற. எக்ஸாம்பிள் 2 டோர், ஒரு டோர் வந்து ஓஇ மேனுஃபேக்சர் கொடுத்த பெயிண்டோட இருக்கும், ஒரு டோரில் மட்டும் ஸ்க்ராட்சாக ரீபெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு 6 months அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஇ பெயிண்ட் தான் பழசாக இருக்கும், ஆனால் பட் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நீங்க செகண்ட் டைம் பெயிண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சீக்கிரமா டல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் ரீசன். நம்ம ஓஇக்கும் நார்மல் வெளியே ஷோரூம்ல ஈவன் ஷோரூம்ல கொடுத்து அடிக்கிற மேனுவல் பெயிண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. இதுதான் டிஃபரன்ஸ். அதனால தான் ப்ரொடெக்ஷன் ஓஇஎம் பெயிண்ட்டை ப்ரொடெக்ஷன் பண்ணணும்னு சொல்றது. ஓகே, இப்போ இதில் வந்து இப்போ நான் என்னோட வீட்டில் இருக்கிற தண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணி வேற மாதிரி இருக்கும், டேனியோட வீட்டில் இருக்கிற தண்ணி இன்னொரு டைப்பில் இருக்கும். இப்போ நான் பிபிஎஃப் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்கலி இப்படி தான் வாஷ் பண்ணணும், இந்த தண்ணி யூஸ் பண்ணலாம், இந்த தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, கெமிக்கல் சொன்னீங்க, தண்ணிக்கு சம்மந்தம் இருக்கா பிபிஎஃப்க்கு? தண்ணிக்கு சம்மந்தம் இல்லை. ஈவன் நாங்களுமே கிரவுண்ட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். வாஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக ரீன்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒயிட் கலர் கார், ஈவன் ஸ்பெஷலாக வந்து ஒயிட் கலர் கார் வச்சுருக்கவங்க தான் அந்த தப்பு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா நைட் எங்கே லாங் ட்ராவல் போயிட்டு வருவாங்க, ஹோஸ்டில் தண்ணி அடித்து விட்டுட்டு அதுவே ட்ரை ஆகும்னு விட்டுருவாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஒரு 1 month 2 month அந்த இஷ்யூ பெருசா தெரியாது. ஒயிட் கலர் கலர் தெரியாது. பிளாக் கலர்னா வந்து செகண்ட் வாஷ்ல தெரியும், டாட் டாட்டா அந்த ஸ்பாட்ஸ் வந்து படிய ஆரம்பிச்சு, ஒயிட்ல தெரியாது. ஸோ அது போக போக என்ன ஆகும்னா நமக்கு கிளாஸ் பாடி எல்லாத்துலயுமே அந்த வாட்டர் ஸ்பாட்ஸ் வர்றது கண்டிப்பா வரும். ஓகே, இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 3 years 4 years இன்டு லைஃப் ரெகுலர் கார்ல பெயிண்ட் கொஞ்சம் டல் ஆகும்போது நம்ம இப்போ டீட்டெயிலிங்னு ஒரு கான்செப்டே அப்படி தானே நம்ம மனசில் வந்து நம்ம கொண்டு உங்ககிட்ட கொடுக்குறோன்னு வைங்க, நீங்கள் மோட்டர் போட்டு பாலிஷ் பண்ணி கொடுத்துருவீங்க. பிபிஎஃப்ல அப்படி பண்ண முடியுமா? பிபிஎஃப்லையும் பண்ணலாம். பிபிஎஃப் வந்து நமக்கு நார்மல் ஒரு பெயிண்ட்ல வந்து ஸ்க்ராட்ச் ஆகுதுன்னா அதை பாலிஷிங் பண்ணி எப்படி ரீஸ்டோர் பண்றாங்கன்னா அந்த பெயிண்ட்டை வந்து ஒரு லேயர் கட் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஒரு 10 மைக்ரான் 15 மைக்ரான் ஒரு ஸ்க்ராட்ச் இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ராட்ச் எந்த அளவுக்கு டீப்பாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஃபுல் சர்ஃபேஸையும் நம்ம கட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணுறது தான் அந்த பாலிஷிங் டீட்டெயிலிங்கோட கான்செப்ட். பட் பிபிஎஃப்ல நமக்கு அந்த லேயர் ஒரு டெப்த் ஸ்க்ராச்சஸ் வந்து போகாது, ஷைனிங் மட்டும் தான் குறையும். நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம் கூட அந்த ஷைனிங் மட்டும் குறையும். அந்த ஷைனிங்கை பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு பிபிஎஃப் மேலே பாலிஷிங் பண்ணலாம். பட் அதுவுமே ரெகுலராக பண்ணுறதுக்கு அட்வைசபிள் இல்லை. ஏன்னா அந்த செல்ஃப் ஃபீலிங் ப்ராப்பர்ட்டி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஜெல் கோட்டிங் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அதை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதோட ப்ராப்பர்ட்டி வந்து குறையும். ஓகே, பட் பிபிஎஃப் வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, நமக்கு அந்த செல்ஃப் ஃபீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குங்களா, ப்ராப்பராக வாஷ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணாலே அதோட லைஃப் போகும். ஓகே, பட் இல்லை என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, ஒர்ஸ்ட் கேஸ் நான் வந்து போகிறேன் அப்படின்னா அதுவும் அட்வான்டேஜ் தான். நீங்கள் ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து பிபிஎஃப் ரிமூவ் பண்ணால் உள்ள இருக்க பெயிண்ட் சர்ஃபேஸ் உங்களுக்கு கிளியராக இருக்க போகுது. ஓகே,
இப்போ இதில் தான் அடுத்த கொஸ்டினுக்கு நான் வர்றேன். எப்படின்னா அடுத்த ஒரு அடிக்கடி கேட்கப்படுறது இந்த செராமிக் இந்த கிரஃபைன் கோட்டிங் பற்றி. பிபிஎஃப்க்கும் அதுக்கும் கனெக்டிவிட்டி, ஐ மீன் என்ன கனெக்டிவிட்டினா பிபிஎஃப்க்கு மேலேயும் அது பண்ணுவாங்களா இல்லை அது பிபிஎஃப்க்கு தேவையில்லையா? செராமிக் கோட்டிங், கிராஃபைன் கோட்டிங் இதெல்லாம் கெமிக்கல் ஃபார்மில் வரும். அது நமக்கு ஸ்டார்டிங் லெவலில் பேஸ் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன், அதாவது நம்ம ரெகுலர் பெயிண்ட். எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னா நார்மல் ஒரு ஓஎம் பெயிண்டில் வர கிளியர் கோட் திக்னஸ் ஹார்ட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஈஸியாக வந்து நம்ம யூவினாலையும் டெய்லியும் வாஷ் பண்ணுறதுனாலையும் திக்னஸ் குறையும், ஷைனிங் நமக்கு ஃபேட் ஆகும். செராமிக்ன்றது கொஞ்சம் ஒரு பூஸ்டப் மாதிரி, அந்த கிளியர் கோட்டுக்கு ஒரு பூஸ்டப். அது வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரொடெக்ஷன் சொல்ல முடியாது, அந்த கிளியர் கோட்டுக்கு ஒரு பூஸ்டப். அது நம்ம கெமிக்கல் அப்ளை பண்ணும்போது நம்ம அந்த கிளியர் கோட்டோட ஹார்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஈஸியாக நமக்கு யூவினால அது ஃபேட் ஆகாது. ஓகே, வாஷ் பண்ணும்போது அந்த ஹைட்ரோஃபோபிக் எஃபெக்ட் நமக்கு வந்து நமக்கு அந்த மாலிகுல் கேப்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த தண்ணி ஊற்றினோம்னா ஹைட்ரோஃபோபிக் எஃபெக்ட் இருக்கும். வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி, ஸ்க்ராட்ச் ப்ரூஃப்னு சொல்ல முடியாது. அதுதான் நான் கேட்கணும். நிறைய பேர் இந்த ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை உரசு எல்லாம் காட்டுவாங்க, ஒரு கல்லெல்லாம் எடுத்து, அதெல்லாம் உண்மையா? உண்மையிலே அது பிபிஎஃப்ல மட்டும்தான். செராமிக் கோட்டிங் டெஃபினட்டாக அது இருக்காது. ஏன்னா செராமிக் கோட்டிங் ஒரு பேஸ் கெமிக்கல். ஓகே, அதோட ஹார்ட்னஸ் லெவல் அதிகம். அது எதுக்காகனா நமக்கு வந்து நார்மல் ஒரு கிளியர் சர்ஃபேஸில் மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு துடைக்கும் போது ஒரு ஸ்வெல் மார்க்ஸ், மைனர் ஹேர்லைன் ஸ்க்ராச்சஸ் வரும். அந்த ஸ்க்ராச்சஸை செராமிக் கோட்டிங் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணும், ரிஜெக்ட் பண்ணும். பட் ஈவன் நமக்கு வந்து ஒரு மைக்ரோஃபைபரில் வந்து கல் இருக்குது, சின்ன டஸ்ட் இருக்குது, போட்டு நம்ம தொடச்சோம்னா கண்டிப்பாக அதுவுமே ஸ்க்ராச் ஆக தான் ஆயிரும். கண்டிப்பாக ஸ்க்ராச் ஆக தான் செய்யும். செராமிக் கோட்டிங்கோட மெயின் பேசிக் கான்செப்ட் என்னன்னா வெயில்னால யூவினால கார் கலர் ஃபேட் ஆகிறத ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ளஸ் வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக அது ஸ்க்ராச் ப்ரூஃப் கிடையாது. அது ஒரு பெரிய மித்து. ஏன்னா அது பண்ணா ஸ்க்ராச் வராது, ஸ்க்ராச்சை ரெசிஸ்ட் பண்ணும். ஸ்க்ராச் ப்ரூஃப் கிடையாது. இப்போ பிபிஎஃப்க்கு மேலே நம்ம இது பண்ணணுமா? பிபிஎஃப்க்கு மேலே நம்ம செராமிக் கோட்டிங் நம்ம பிபிஎஃப்-ஓட நமக்கு வந்து பண்ணுவாங்க. சில பிராண்ட்ஸ்ல வந்து பிபிஎஃப் கூடவே அந்த மேல ஒரு டாப் லேயர் கொடுப்பாங்க. எங்க பிராண்டுக்கும் டாப் கோட்டிங் இருக்கு. அந்த ஒரு டாப் கோட்டிங் யூஸ் பண்றோம். அது நமக்கு பிபிஎஃப் மேல, செராமிக் கோட்டிங்க்கு மேல, கிராஃபைன் கோட்டிங் மேல எல்லாத்துக்கும் வந்து ஒரு டாப் கோட் இருக்கும். அது நாங்க யூஸ் பண்ணுவோம். இப்போ செராமிக்குக்கும் கிராஃபைனுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? மேட் ஆஃப் மெட்டீரியல் தான். இப்போ செராமிக்ன்றது சிலிகான் பேஸ்ட் கண்டென்ட். ஓகே, நமக்கு வந்து அது எப்படின்னா ஸ்டார்டிங் ஆதி காலத்துல இருந்து செராமிக்ன்றது இருக்குது. அது நமக்கு மேட் ஆஃப் சிலிகான் பேஸ்ட் ப்ராடக்ட். அதோட ஹார்ட்னஸ், ஷைனிங்கு, திக்னஸ் இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். கிராஃபைன்ன்றது கிராஃபைட் இன்ஃபியூஸ் பண்ணி மேக் பண்ணுற ஒரு மெட்டீரியல். இது அந்த சப்ஸ்டன்ஸ் தான் டிஃபரன்ஸ். மற்றபடி ரெண்டுமே கோட்டிங் தான். இப்போ அதுக்கு அடுத்தது நிறைய வந்திருக்கு, கோட்டிங் அது இதுன்னு நிறைய வந்திருக்கு. பட் பேஸாக இருக்கிறது செராமிக் கோட்டிங், அடுத்தது வந்து கிராஃபைன் கோட்டிங். இது மேட் ஆஃப் மெட்டீரியல் நமக்கு வந்து இன்ஃபியூஸ் பண்ணுறது கிராஃபைட் மெட்டீரியல். சிலிகான் பேஸ்டோட கிராஃபைட்டோட ஹார்ட்னஸ் அதிகம். ஸோ அதோட நமக்கு லைஃப் அதிகமாக இருக்கும், ஷைனிங் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அந்த என்ன சொல்கிறது, வெயில் அன்னைக்கும் அந்த கிளிட்டரிங் எஃபெக்ட் வந்து செராமிக்கோட கிராஃபைனில் அதிகமாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து சிட்டிஸில் இதை நான் கன்சல்டிங்கில் நிறைய கேட்டிருக்கிறேன். எப்படின்னா க்ளோஸ் டு பார்க்கிங்கே இல்லை, நான் வெளியே தான் காரை பார்க் பண்ணேன், அடிக்கடி கார் கவர் போட்டு எடுக்கிறதுல கார் ஸ்க்ராட்ச் ஆகுதுன்னு வைங்க. இதுக்கு பெஸ்ட்டான சொல்யூஷன் என்ன பண்ண சொல்லுவீங்க? பிபிஎஃப் பண்ண சொல்லுவீங்களா, செராமிக் பண்ண சொல்லுவீங்களா? கார் கவர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பிபிஎஃப் தான். பிபிஎஃப் ஏன்னா நீங்கள் கார் கவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார் கவர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா டஸ்ட்டு தான் வந்து உரசி ஸ்க்ராட்ச் ஆகுறது. ஈவன் நீங்கள் செராமிக் ஒரு ஹை எண்ட் செராமிக் போட்டிருந்தாலுமே அது ஸ்க்ராச்சஸ் தாங்காது. கண்டிப்பாக வந்து அந்த எட்ஜஸ் கார்னர்ஸ் எல்லாமே ஸ்க்ராட்ச் ஆகிடும். பட் பிபிஎஃப்ல அந்த செல்ஃப் ஃபீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஸ்க்ராச்சஸ் வந்தாலும் உங்களுக்கு அந்த செல்ஃப் ஃபீலிங்னால அந்த ஷைனிங் நமக்கு மெயின்டைன் ஆகும். ஓகே, அதனால அந்த பிபிஎஃப் வந்து நான் முதல்ல கேட்டதோடைய பாயிண்ட் எப்படின்னா, இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரிஜினாலிட்டி மேலே டவுட் இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலோடைய குவாலிட்டி, இப்போ நீங்களே நிறைய ஃபார்மேட் வச்சுருப்பீங்க, அதை எப்படி பீப்புளுக்கு அஷ்யூர் பண்ண முடியும்? ஜஸ்ட் இது வந்து நமக்கு ஸ்ட்ரெச் பண்ணி டெஸ்ட் பண்ணுற மிஷின். இது பிபிஎஃப் கம்பேரிசனுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, இதோட நமக்கு பிபிஎஃப் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சபிலிட்டியாக இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் அது எந்த அளவுக்கு ஸ்க்ராச்சஸ் தாங்கணும். ஏன்னா எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த மெட்டீரியல் நமக்கு வந்து பவுன்ஸ் எஃபெக்ட் கொடுக்கும், ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ். ஓகே ஓகே ஓகே, அதுக்கு டெஸ்ட் பண்ணுறது இந்த மிஷின். இது ஜஸ்ட் வந்து இது நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணுறது. இது மேக்ஸிமம் எண்ட். இந்த எண்ட்லேயும் வந்து இந்த மெட்டீரியல் வந்து டியர் ஆகலை அப்படின்னா இதோட எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குன்னு இருக்கும். ஓகே, லோ குவாலிட்டி மெட்டீரியலில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்காது, கட் ஆகும். ப்ளஸ் நமக்கு அந்த அந்த மார்க்ஸ் வந்து அதிகமாக. இது யூனிஃபார்மாக இருக்கு இல்லையா? ஓகே, திருப்பி அதே பழைய பொசிஷனுக்கு வந்தால் ஒரிஜினாலிட்டி மாதிரியே இருக்கும் ஓரளவுக்கு. இது அந்த ஸ்ட்ரெச்சபிலிட்டி டெஸ்ட் எதுக்குன்னா அதுதான் நமக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த கல்லுப்பட்ட அந்த எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குன்றதுக்காக
டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த மிஷின். இப்போ இதுலேயே வந்து யூபிபிஎஃப்ஐயும் நமக்கு லோக்கல் ப்ராடக்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் நான் கேட்டேன் பார்த்தீங்களா, எனக்கு வந்து க்ளோஸ்டு பார்க்கிங் இல்லைன்னு. இதில் வந்து நான் பாடி கவர் யூஸ் பண்ணலை, ஆனால் காரை வந்து இப்போ சென்னையில் தான் இதை அடிக்கடி கேட்பாங்க, வெளியே தான் விட்டுருக்குறேன், டஸ்ட்டு மழை எல்லாம் பட்டுட்டு இருக்குது, அதுக்கு பிபிஎஃப் ஓகேயா, செராமிக் அண்ட் கிரஃபைன் ஓகேயா? நீங்கள் செராமிக் கிரஃபைன் பிபிஎஃப் எது பண்ணாலுமே வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணுறது தான் வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸ். இங்கே தான் ஒரு டவுட் என்ன கேட்பாங்கன்னா, பீப்புளுக்கு இருக்கிற மனசில் என்னன்னா, நம்ம வாஷ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது பண்ணலாமேன்னு நினைக்கிறாங்க. டெஃபினட்டாக கிடையாது. நீங்கள் இது பண்ணால் ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் தான் தவிர இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரொடெக்ஷன் கிடையாது உங்கள் காருக்கு. நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம், இதுவுமே பண்ணி வேஸ்ட்டு தான். இது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம வந்து காரை மெயின்டைன் பண்ண அதுக்கெல்லாம் டைம் இல்லை, அப்போ இதை பண்ணி விட்டுட்டோம்னா கார் அப்படி இருந்துரும்னு சொல்லி. இது பிபிஎஃப்ன்றது ஒரு அட்வான்டேஜ் தான். மெயின்டைன் பண்ணாமல் விட்டீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் கார் ரீசேல் பண்ணும்போது இது எடுத்துகிட்டு கொடுத்தா உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். பட் அந்த ஷைனிங் நீங்கள் கிடைக்கிற அந்த ஒரு ஷைனிங்கோ இதுவோ வந்து நீங்கள் இதுலேருந்து நம்ம போட்ட எஃபோர்ட்டுக்கான ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட ப்ராப்பர்ட்டி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, இப்போ அடுத்து ஒரு ஏரியா வந்து சி சைட். சில வெஹிக்கிள்ஸோடைய லைசன்ஸ் பிளேட்டை பார்த்தோன்னே நாங்கள் கண்டுபிடிப்போம் இது வந்து கடற்கரை ஓட்டுற வெஹிக்கிள்னு சொல்லி. யூஸ்டு கார் மார்க்கெட்டில் அதுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்குது. இப்போ நம்ம நல்லா தான் கார் வச்சுருக்கோம்னு நினைப்போம், ஆனால் நம்மளுடைய வாட்டர் காற்றோடைய தன்மையில் இந்த பிரச்சனை இருக்குது சி சைடில். பிபிஎஃப்க்கும் செராமிக் அண்ட் இந்த சோகால்டு இதுக்கு அந்த சி சைடோடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்கா? கண்டிப்பாக. இது நமக்கு நார்மல் பெயிண்டோட செராமிக்கு கிராஃபைன் பிபிஎஃப் வந்து ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் தான். இது நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த நமக்கு காற்றுல உள்ள அந்த உப்புத்தன்மையோ இதெல்லாம் நம்ம காரில் டைரெக்டாக வந்து அஃபெக்ட் பண்ணுறது அவாய்ட் ஆகும். ஓகே, அப்போ அது ஒரு ப்ரொடெக்ஷன் தான் டெஃபினட்டாக அவாய்ட் ஆகும். நமக்கு அந்த ரஸ்ட் இஷ்யூ இதெல்லாமே டெஃபினட்டாக வந்து செராமிக் கிராஃபைன் பண்ணால் கண்டிப்பாக வராது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி காலங்களில் நம்ம கார் கழுவும் போது இந்த குற்றாலம் டவல்னு சொல்கிறது தான் எல்லாரும் கழுவுவாங்க, அந்த ஒரு நார்மல் டவல். அதுக்கப்புறம் அது பிளானலுக்கு வந்தது, பெட்ரோல் பங்கில் தொங்க போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பீப்புளோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இப்போ சாமாய்ஸ் தெரியுது, மைக்ரோ ஃபைபர் தெரியுது. இப்போ நாங்கள் வந்து உங்ககிட்ட பிபிஎஃப் பண்ணிட்டோம், மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறோம் இல்லை, இப்போ 2 மாதத்துக்கு இருக்க உங்ககிட்ட வரணும், ஆனால் அந்த 2 மாதம் நாங்கள் வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணணும். அதில் இந்த யூஸ் பண்ணுற டவலுக்கு இல்லை இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா? நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் நீங்கள் சொல்லிட்டீங்க கிரவுண்ட் வாட்டர்னாலும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, ஷாம்பு ப்ளஸ் இந்த டவலோடைய ஸ்டோரியை சொல்லுங்கள், நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லி. ஷாம்புன்றது கண்டிப்பாக நீங்கள் கார் வாஷ்க்குன்னு மேக் பண்ணுற ஷாம்பு ஸ்பெசிஃபைடாக அதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நம்ம நியூட்ரல் பிஹெச் உள்ள ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும். கிளாத் மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஸ்க்ராச்சஸ் வர்றது டெஃபினட்டாக அவாய்ட் ஆகும். ஓகே, பிபிஎஃப் என்னதான் நமக்கு செல்ஃப் ஃபீலிங் ப்ராப்பர்ட்டி கொடுத்தாலும் அந்த ஸ்க்ராச்சஸை நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க, அந்த செல்ஃப் ஃபீலிங் ப்ராப்பர்ட்டி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைஃப் அதிகமாக இருக்கும். ஸோ மைக்ரோ ஃபைபர் கிளாத்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து 4 டைம்ஸ் கிளாத் வந்து யூஸ் பண்ண சொல்லுவேன் வாஷ் பண்ணும்போது. கஸ்டமர் நான் வந்து பிபிஎஃப் முடிச்சது லாஸ்ட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வாஷ் பண்ண சொல்லும் போது என்ன ஆகணும், 4 டைம்ஸ் அந்த காரை வந்து யூஸ் பண்ண சொல்லுவேன். 4 டைப் ஆஃப் கிளாத் வந்து யூஸ் பண்ண சொல்லுவேன். 4 டைப்ஸ் ஆஃப். அது எப்படிங்க? அது இனிஷியலாக நமக்கு வந்து வாஷ் பண்ணி விட்டுருவாங்க. வாஷ் பண்ண இனிஷியலாக வந்து நம்ம ஹோஸ் வச்சு வாஷ் பண்ணி விட்டுருவாங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 2 பக்கெட் வாஷிங் சிஸ்டம் நமக்கு வந்து மைக்ரோ ஃபைபரில் வந்து வாஷ் மீட் கொடுத்துருவோம். அந்த வாஷ் மீட் ஷாம்பூவில் டிப் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சர்ஃபேஸ் வந்து கிளியர் பண்ணுறாங்கன்னா அந்த சர்ஃபேஸ் கிளியர் பண்ணிவிட்டு அகைன் நமக்கு வந்து ஷாம்பூவில் ரின்ஸ் பண்ணாமல் பிளைன் வாட்டரில் ரின்ஸ் பண்ணணும். ரின்ஸ் பண்ணி அந்த டஸ்ட்டை வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இது டஸ்ட் வந்து இங்கே போயிடணும், செகண்ட் பக்கெட்டில் போயிடணும், பிளைன் வாட்டரில் போயிடணும். அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் ஷாம்பூ வந்து டிப் பண்ணி செகண்ட் பேனலுக்கு போகணும். இந்த மாதிரி பேனல் பை பேனலாக க்ளீன் பண்ணும்போது அந்த டஸ்ட் வந்து இன்னொரு சர்ஃபேஸுக்கு போகிறது அவாய்ட் ஆகும். அந்த ஸ்க்ராச்சஸையும் நமக்கு வந்து அவாய்ட் பண்ணலாம். அப்படி ஃபுல் சர்ஃபேஸ் ஏரியா பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ரின்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் கிளாத் கொடுப்போம், மைக்ரோ ஃபைபர். அதை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து க்ளீன் பண்ணாமல் அந்த ஈரத்தை மட்டும் துடைக்கிறதுக்காக ஒரு கிளாத் கொடுப்போம். அதை மட்டும் ஃபுல்லாக ரின்ஸ் எடுத்துட்டு தொடச்சி எடுத்துட்டு அகைன் தேர்டாக ஒரு கிளாத் கொடுப்போம். அந்த கிளாத்தை வச்சு துடைக்கணும். இந்த கிளாத் வந்து எதுக்குன்னா நமக்கு வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து என்னதான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அந்த லைன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஒயிட் கலர் லைன்ஸ் இருக்கும். நம்ம வாட்டர் தொடச்சதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணணும். அகைன் உங்களுக்கு வந்து பிளாக் கலர் காரில் தான் இந்த ப்ராசஸ் வந்து மஸ்ட். ஒயிட் கலரில் மோஸ்ட்லி 1 டைம் தொடச்சாலே உங்களுக்கு விசிபிளாக தெரியாது, பாடு இருக்கும் தெரியாது, நீங்கள் தொடச்சிட்டு போயிடுங்க. பட் பிளாக் கலர் காரில் 4 டைம்ஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். 4th கிளாத் மைக்ரோ ஃபைபர், ஹை அண்ட் ஜிஎஸ்எம் உள்ள ஒரு மைக்ரோ ஃபைபர், திக்காக இருக்கும். இதை நீங்கள் வச்சு என்ன அழுத்தி தொடச்சாலும் ஸ்க்ராட்ச் ஆகாது. இது 4th கிளாத்தை நான் வந்து கஸ்டமர் கொடுப்பேன். இது ப்ரொசீஜராக நம்ம பண்ணாதான் அதை மெயின்டைன் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இதில் நீங்கள் சொல்லும்போது இந்த பிளாக் காரை பற்றி சொல்லும்போது என்கிட்ட முன்னாடி ஒரு ஃபியஸ்டா இருந்தது. இந்த கார் வேண்டலிசம்னு ஒரு பிரச்சனை உண்டு. நம்மக்கிட்ட உள்ள கோவத்தை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு கீயை வச்சு காரை வந்து கட் பண்ணி, என் காரில் எல்லாம் பின்னாடி டோரில் கட் பண்ணி நைட்டு தூங்காமலாம் நிறைய தடவை டார்ச்செல்லாம் அடித்து பார்த்த கஷ்டம் எனக்கு தெரியும். அன்னைக்கெல்லாம் இந்த ப்ராசஸ் பற்றி நமக்கு தெரியாது.
அப்படி சப்போஸ் வேண்டலிசம் பண்ண வரும்போது இது செல்ஃப் ஹீல் பண்ணுமா ஓரளவுக்கு நார்மல் கட்டுக்கலாம்? கண்டிப்பா பண்ணாது. ஏன்னா நம்ம கீழே ஸ்கிராச் பண்ணது அரௌண்ட் நமக்கு 20 மைக்ரான் திக்னஸை தாண்டி உள்ள சர்ஃபேஸ்ல கட் ஆகும். சர்ஃபேஸ் கட் ஆகுது. பிபிஎஃப்ல வந்து அந்த லைன் படும். பட் நார்மல் ஸ்கார்ல பண்ணும்போது பெயிண்ட் கட் ஆகி ஒயிட் சர்ஃபேஸ் உள்ள தெரியுது. ஆமா, பிபிஎஃப்ல அது மாதிரி தெரியாது. அதோட தடம் தெரியும், பட் ஆனால் உள்ள பெயிண்ட்ல பட்டிருக்காது. ஈவன் நீங்க வந்து பார்க்கறதுக்கு விஷுவல் அதுவும் பெருசா தெரியாது. ஓகே, பட் ஆனால் செல்ஃப் ஃபீலிங் ஆகுமானா ஆகாது. இப்போ பிபிஎஃப் ஓட்டும் போது இப்போ வந்து நம்ம பிபிஎஃப் ஓட்டுறோம், ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் வந்து பெயிண்ட்டுக்குள்ளே போகாதுன்னு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இப்போ பிபிஎஃப்ல வந்து ஸ்க்ராட்ச் இருக்குது, நீங்கள் அதை பீல் பண்ணும்போது பிபிஎஃப் வந்து செகண்ட் டைம் நான் இப்போ என்னோட வெஹிக்கிளில் செகண்ட் டைம் ஓட்டும்போது ஃபஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட ஒட்டிட்டேன், செகண்ட் டைம் வந்து நம்ம அதே ப்ரைஸில் ஓட்டணுமா இல்லை அது வந்து கொஞ்சம் காம்படிட்டிவாக நமக்கு இருக்குமா? இல்லை, ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது மட்டும்தான் உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்கும். செகண்ட் டைம் ஓட்டும் போது உங்களுக்கு அந்த பீஸ் ஒர்க்காக மட்டும்தான் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும்தான். ஓகே, அது என்ன அளவுக்கு இப்போ நான் ஒரு கஸ்டமர்கிட்ட சொல்லும் போதே பிபிஎஃப் சூஸ் பண்ணுறது அவங்களோட காரோட பட்ஜெட், நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க, கலரு, அதுக்கேற்ற மாதிரி தான் சாய்ஸ் தான். ஓகே, நான் இனிஷியேட் பண்றது ஒரு மிட் செக்மெண்ட் கார்ஸ் கொண்டு வராங்க, ஒரு பிளாக் கார் டார்க் கலர் கார்ஸ் கொண்டு வராங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது ஒரு ஆவரேஜ் குவாலிட்டி 5 years பிபிஎஃப் தான். ஏன்னா அது மெயின் ப்ரொடெக்ஷன், நம்ம பெரிய ஸ்கிராட்ச் தான் தாங்கிடும். செல்ஃப் ஃபில்லிங் ப்ராப்பர்ட்டி கம்மியா இருக்கும், பட் மெயின்டைன் பண்ணா அதுவும் நமக்கு எடுத்துட்டு போயிடலாம். அது ஏன் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு டோர்ல ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து ஒரு பிபிஎஃப் மாற்றுறீங்கன்னா 5 years பிபிஎஃப் மாற்றினா ஒரு டோருக்கு ஒரு 3500 4000 பெயிண்டிங் காஸ்ட்டை விட பாதிலே முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு ஹை அண்ட் பிபிஎஃப் இனிஷியலாக நான் வந்து ஒரு காருக்கு ஒரு ஹை அண்ட் பிபிஎஃப் சொல்லிட்டேன், ஒரு 2 lakhs பட்ஜெட்டில் சொல்லிட்டேன், ஒரு டோர் ஸ்க்ராச் பண்ணிட்டு வரீங்க, அப்போ மாற்றினா 25,000 கிட்ட நான் கேட்பேன். அந்த டோருக்கு மட்டும் 20 to 25,000 கேட்பேன். ஸோ அதனால பெயிண்டிங் காஸ்ட்டை விட இது டபுளாக போகும். அதனால தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, புரியுது. இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்த பேனராமிக் சன்ரூஃப், இந்த சோகால்டு இந்த இது இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் இல்லையா? நீங்கள் வந்து ஒரு ஃபுல் பிபிஎஃப் பண்ணுறீங்க, இந்த சன்ரூஃபுக்கு மேலே நம்ம ஏதாவது பண்ணுறது உண்டா இல்லை அதை அப்படி விட்டுருவீங்களா இல்லை அதுக்கும் இந்த பிபிஎஃப் ஏதாவது ப்ரொடெக்ஷன் வருமா? சன்ரூஃபுக்கு பிபிஎஃப் தேவைப்படாது. நமக்கு வந்து நார்மல் கிளாஸ் பிபிஎஃப் ஓடவே நல்லா ஸ்க்ராச்சஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். பிபிஎஃப்ல உள்ள ஸ்டெயின்ஸ் எல்லாமே வந்து பிபிஎஃப்ல ஸ்டிக் ஆகிற அளவுக்கு கிளாஸ்ல வந்து ஸ்டிக் ஆகாது. ஸோ அதுக்கு தேவைப்படாது. பட் சன்ரூஃபுக்கு தனியாக பிபிஎஃப் இருக்குது. அது எதுக்குன்னா யூவி ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக சன்ரூஃப் பிபிஎஃப்னு தனியாக கொடுத்துருக்கு. அது உள்ள இருக்கிற ஹீட்டை வந்து ஆமாம், வெளியே இருக்க சன்னோட ஹீட் வந்து உள்ள வராமல் தடுக்கிறது. கண்டிப்பாக வந்து சன்ரூஃப் பிபிஎஃப் செப்பரேட்டா இருக்கு, அது தனியாவே இருக்கு. அதுவும் இதே மாதிரி நீங்க பிராண்டா பண்றீங்க? இது கூட பண்ணிட்டு இருக்கோம், இதே பிராண்ட்ஸ்ல அது இருக்குது. ஓகே, பட் நார்மல் பிபிஎஃப் சன்ரூஃப்ல ஓட்டுறது சஜஸ்ட் ரெக்கமெண்டட் கிடையாது. இப்போ நம்ம பேசுனது எல்லாமே மெட்டீரியலை பேஸ் பண்ணி இது வரைக்கும் பேசியிருக்கோம். இப்போ இதில் அப்ளை பண்ணுறதுல கொஞ்சம் ஒர்க்மேன்ஷிப் இருக்குது. அதுதான் இன்னைக்கு நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணப்படுற ஒரு வேலை. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு காரை நம்ம சர்வீஸுக்கு விட்றோம்னாலும் ஓஇ பொருளை அவங்க மாற்றுறதுல தானே விஷயம் இருக்குது. இப்போ நாங்கள் ரீசெண்டாக எங்கள் எக்கோ ஸ்போர்ட்டில் கிளச் மாற்றினோம், அது ஒரிஜினாலிட்டியில் வந்தால் தான் நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். அப்போ நீங்கள் இந்த செட்டப்பில் வந்து ஒரு பிபிஎஃப்க்கு இப்போ என்ன, இப்போ நான் ஒரு கார் வாங்குறேன்னா எவ்வளோ நாளைக்குள்ளே உங்ககிட்ட விடணும், என்ன டூரேஷனில் விடணும், பிபிஎஃப் ஓட்டுறதுக்கு நீங்கள் எப்படி டெக்னிக்கலி நீங்கள் சவுண்டாக இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிபிஎஃப்க்கு நாங்கள் எடுத்துக்கிற டைம் 5 daysலேருந்து 7 days எடுத்துப்போம். 5 days இங்கே விடணும்? 5 days இங்கே உள்ளே இருக்கணும். அது புது கார் வாங்கி இப்போ வந்து நான் 5 days கொடுப்பாங்களா பீப்புள்? அப்படி கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியில். ப்ரொடக்ஷன் தேவைன்னா கண்டிப்பாக கொடுத்துருந்தாங்க. புது கார் எடுத்துகிட்டு போகும்போதே ஸ்டோன் சிப்ஸ் படும், ஸ்க்ராச்சஸ் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணும் போதே. இப்போ நான் கஸ்டமர்கிட்ட சொல்லும் போது நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் வந்து அந்த மாலையோட ரிப்பனோட தான் வரும். ஃபர்ஸ்ட் வாஷ் நீங்கள் பண்ணாததுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்துருங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் சொல்லுவேன். எதுக்குன்னா நம்ம கார் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டஸ்ட் வந்து அந்த கேப்ஸ்லாம் அக்குமுலேட் ஆகும். ப்ளஸ் வந்து நமக்கு ஸ்டோன் சிப்ஸ் ஹைவேல போகும்போது கல் போட்டு நம்ம வந்து டாட் ஆகும். அதை ரீபெயிண்ட் பண்ணிட்டு பண்ணலாமா, அதுவும் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ அதனால டாட்ஸ் பட்டுச்சுன்னா அதோட தான் பிபிஎஃப் பண்ணுவோம். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸை வந்து இங்கே ட்ராப் பண்ணது ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இது எப்படின்னா நமக்கு வந்து ஸ்லாட் பேஸ்லாம் ஒன்றா போயிட்டு இருப்போம். 1 week ஒரு காருக்கு டெஃபினட்டாக டைம் எடுத்துக்கும். ஓகே, மெட்ரோ சிட்டிஸில் 2 daysல கொடுக்குறாங்க. பட் இங்கே பண்ணுற ப்ராசஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு என்னதான் அவசரமாக ஒர்க் பண்ணாலும் 2 daysல முடிக்க முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து காரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே 1.5 days டைம் ஆகிடும். ப்ரிப்பரேஷன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து சர்ஃபேஸை ப்ரிப்பேர் பண்ணுறது. ஈவன் நமக்கு அந்த நியூ காராக இருந்தாலுமே அது கேரேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் சர்ஃபேஸ்லாம் நின்றுருக்கும். கண்டிப்பாக வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அக்குமுலேட் ஆகிருக்கும். அதை ரிமூவ் பண்ணி சர்ஃபேஸ் பிபிஎஃப் ஓட்டுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 1.5 days டைம் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து செராமிக் வாஷ்னு ஒன்று பண்ணுவோம். எங்களோட பேட்டர்ன் வாஷு, நம்ம கிளேயிங்கு, அதுக்கப்புறம் 3pH வாஷு இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு பஃபிங் அண்ட் பாலிஷிங் பண்ணி சர்ஃபேஸ் வந்து ரெடி பண்ணணும்.
அதுக்கப்புறம் வந்து அதோட பார்ட்ஸ் நமக்கு வந்து சில கார்ஸ்க்குலாம் வந்து டோர் ஹேண்டில்ஸ், ரியர் லைட் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே. ரிமூவ் பண்ணிட்டு அது காரை ப்ரிப்பேர் பண்ணுறதே 1.5 days டைம் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து பிபிஎஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை நம்ம ஒரு அர்ஜென்ட் பேசிஸில் ஓவர் நைட்டில் வந்து வாஷ்லாம் பண்ணிட்டு ஹேண்டில்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஒட்டி அடுத்த நாளே கொடுக்கறது பாசிபிலிட்டியே கிடையாது. ஓகே. அண்ட் பிபிஎஃப் நமக்கு ஸ்டார்ட் பண்ணி பிபிஎஃபோட ப்ராசஸ் டைம் 3 days ஆகும். 3 days முடிச்சு அதுக்கப்புறம் 1 day வந்து அதை மானிட்டர் பண்ணணும். ஏன்னா பிபிஎஃப் ஒட்டி முடிச்சோன்னே எட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ் வந்து சில கார்ஸ்ல வந்து ஸ்டிக் ஆகும். நான் பார்த்துருக்கேன், இந்த கார்னர்ஸ் எல்லாம் லைட்டாக லிஃப்ட் ஆகி நிற்கும். செகண்ட் டே டெலிவரி கொடுத்தா நெக்ஸ்ட் நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் தான் வரணும். ஸோ இங்கே வச்சு அதை மானிட்டர் பண்ணிவிட்டு அது ப்ராப்பராக ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே வந்து திருப்பி நம்ம ஹேண்டில்ஸ் எல்லாமே திருப்பி மாட்டிட்டு அகைன் அதுக்கு மேலே வந்து செராமிக் நம்ம பூஸ்டப் பண்ணுவோம். பிபிஎஃப் மேலே கிளாஸஸ்க்கு, ஃபைபர் பார்ட்டுக்கு இது எல்லாமே அடிஷ்னலாக ஒரு நம்ம டாப் அப் கோட்டிங் கொடுத்து அகைன் 1 day விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் கொடுப்போம். அப்போ ஒரு 5 days 5 to 7 days ப்ராசஸ் இது. எப்போதுமே என்னோட ப்ராசஸ் படி நான் ஒரு மண்டே ஒரு காரை உள்ளே எடுத்தேன்னா நெக்ஸ்ட் மண்டே டெலிவரி கொடுப்பேன். ஓகே. 1 by 1 தான் இப்படி தான் வந்து நான் இத்தனை நாளாக வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. 1 by 1 ஒரு கார் பண்ணிட்டு இருப்பேன். செகண்ட் கார் வந்தாலும் நமக்கு வந்து ஃப்ரைடே, தேர்ஸ்டே அந்த ரேஞ்சில் வரும். ஸோ நெக்ஸ்ட் மண்டே தான் அது ஸ்டார்ட் பண்ணும். அது ஒரு ரொட்டேஷனில் அப்படியே போயிட்டு. சரி, இப்போ இதில் ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. நம்ம பிபிஎஃப் ஒட்டுறதுக்கு பதிலாக நாங்கள் பெயிண்ட் பண்ணிகிட்டே போகலான்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இப்போ அதுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? பெயிண்ட் பண்ணுறது லாபமா, பிபிஎஃப் லாபமா? நம்ம எந்த அளவுக்கு கார் வந்து ஃப்ரெஷ் லுக் வேணும்னு நினைக்கிறவங்க தான் பிபிஎஃப்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா 2 டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. ஏன்னா மக்கள் நமக்கு 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணி பிபிஎஃப் பண்ணுறதை விட ஈவன் 30,000 40,000 பெயிண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பட் அந்த பெயிண்டிங் நீங்கள் பண்ணி ஒரு 1 year ரன் பண்ணுறதுக்கும் பிபிஎஃப் பண்ணி 10 years ரன் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பெயிண்டிங் நீங்கள் அடிக்கடி 30,000 கொடுத்து பண்ணுறதுக்கும் இனிஷியலாக ஃபேக்ட்ரிலேருந்தே வர ஒரிஜினல் பெயிண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணி சப்போஸ் நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னா பிபிஎஃப் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு அங்கே வந்து நீங்கள் ரீசேல் இது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ரீசேல் கண்டிப்பாக வரும். ஓகே. இப்போ தான் வந்து நமக்கு அந்த பிபிஎஃப் எல்லாமே வந்து இந்த செக்மெண்ட் கார்ஸ், மிடில் செக்மெண்ட் கார்ஸுக்கு ஃப்ரான்ச்சைசி வந்திருக்கு, நிறைய ஷாப்ஸ் வந்திருக்கு, பண்ண ஆரம்பிக்கிறோம். லக்ஸரி கார்ஸுக்குலாம் ஷோரூம்லேருந்தே பண்ணி கொடுக்குறாங்க இனிஷியலி. ஓகே. இப்போ ஃபெராரியாக இருக்கட்டும், லேம்போவாக இருக்கட்டும், எல்லாமே ஷோரூம்லேயே வந்து அடிஷ்னலாக பிபிஎஃப். ஈவன் நம்ம இப்போ வந்து பென்ஸு, BMW எல்லா ஷோரூம்ஸ்லேருந்து பண்ணி தர ஆரம்பிச்சாச்சு. ஓகே. ஏன்னா நமக்கு அந்த ஒரிஜினல் பெயிண்ட்டுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது. ஈவன் லக்ஸுரி கார்ஸ்க்காக இருக்கட்டும், இப்போ இனிஷியல் நமக்கு மிட் செக்மெண்ட் கார்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒரு காரை வந்து ரீசேல் வாங்க போகிறீங்க, செக் பண்ணால் ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்குறது பெயிண்ட்டை தான். அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே கார் உள்ளே வந்து ஓடி இருக்கா, அவ்வளோதான், ஈஸியாக வாங்கிட்டு போயிடும். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் சொன்னது. ஏன்னா இப்போ கூட நிறைய பேர் அந்த எல்கோமீட்டர் வச்சு அந்த வேல்யூவை செக் பண்ணுற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அது ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் தான். இப்போ இனிஷியலாக நீங்கள் பிபிஎஃப் பண்ணிட்டீங்க, ரீசேல் பண்ணும்போது ரிமூவ் பண்ணிவிட்டு OEM பெயிண்டோட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே ப்ரைஸ் வந்து அதிகப்படுத்தி வாங்கலாம். இப்போ ரிமூவ் பண்ணும்போது அது பழைய பெயிண்டோட குவாலிட்டி அப்படி இருக்கும், கிளியர்லாம் பெருசாக டேமேஜ் ஆகாது, டெஃபினட்டாக இருக்கும். நியூ காரில் பண்ணும்போது அந்த குவாலிட்டி டெஃபினட்டாக இருக்கும். ரீபெயிண்ட்லேயே ஓல்டு கார்லேயே பண்ணும்போது நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. ஓகே. ஃப்ரெஷ் பெயிண்டில் பண்ணும்போது ரிமூவ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அந்த குவாலிட்டி இனிஷியலாக எப்படி நீங்கள் வச்சு ஃப்ரெஷ் பெயிண்ட்டை லாக் பண்ணிங்களோ ரிமூவ் பண்ணும்போது அதே ஃப்ரெஷ் பெயிண்ட் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். இப்போ ஒட்டுறதுக்கு நீங்கள் இவ்வளோ ப்ரொசீஜர் சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ரிமூவ் பண்ணுறது கண்டிப்பாக ப்ரொசீஜர் இருக்குது. செராமிக் வாஷ் பண்ணணும், நமக்கு அதுக்கேற்ற கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து வீட்டில் உட்காந்து கலத்தணும்னு நினச்சாலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த வாரண்டி பீரியட் முடியறதுக்குள்ளே ரிமூவ் பண்ணணும். பிபிஎஃப் ஒட்டிட்டு ஒரு 1 year 2 yearsக்குள்ளே ரிமூவ் பண்ணால் ஈஸியாக ஃபீல் பண்ணி எடுத்துடலாம். சப்போஸ் லாங் லைஃப் ஆகிடுச்சு, வாரண்டி பீரியட் கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் போனட்டில் நீங்கள் ஃபீல் பண்ணுறது கஷ்டம். நிறைய பேர் இந்த ரீல்ஸ்லாம் கிழிச்சிட்டு காட்டுவாங்க, துண்டு துண்டாக கிழிஞ்சு வரும். கண்டிப்பாக கஷ்டம். அது டீட்டெயில்ஸ் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அது கெமிக்கல்ஸ் ரிமூவ் பண்ணலாம். கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம். நமக்கு 2 பிரச்சனை தான் வந்திருக்கும். ஒன்று பிபிஎஃப் ஃபேட் அவுட் ஆகிருக்கும், இன்னொன்று அந்த பிபிஎஃபோட கம் வந்து பெயிண்ட் சர்ஃபேஸில் ஒட்டியிருக்கும். பிபிஎஃப் ஃபர்ஸ்ட் லேயர் வந்துடும், கம் வந்து ஸ்டிக் ஆகிருக்கும். அந்த கம்மை ரிமூவ் பண்ணுறது கெமிக்கல்ஸ் இருக்குது. ஓகே. பிபிஎஃபோடையும் நமக்கு ரிமூவ் பண்ணுறது ஹீட் பண்ணணும், ஸ்டீம் பண்ணணும், இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணால் பிபிஎஃப் வந்து ரிமூவ் பண்ணுறது எடுக்கிறது ஈஸி தான். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட அங்கே நிற்கிது. இந்த மாதிரி கொஞ்சம் கார் லவர்ஸ் இருக்காங்க. இப்போது இதுக்கான ஒரு ஆன்சர் நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்க, பிபிஎஃப் பழைய காருக்கு ஒட்டக்கூடாது. இப்போ இந்த மாதிரி கார்ஸை நாங்கள் லாங் டேர்மில் வச்சுருக்கணும்னா, இது இப்போ ஆல்ரெடி 10 வருஷம் தாண்டின வெஹிக்கிள் வைங்க, 10 இல்லை இது 15 வருஷம் தாண்டின வெஹிக்கிள், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஐ மீன் கிரஃபைன் பண்ணலாமா, இல்லை என்ன பண்ணலாம்? செராமிக் நார்மலாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் அண்ட் ப்ரொடெக்ஷன் போட்டுட்டா அதோட லைஃப் இன்னுமே அதிகமாகும். செராமிக் ஆர் கிரஃபைன் கோட்டிங் போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஷைனை நமக்கு மெயின்டைன் பண்ணலாம். இன்னும் ஒரு நீங்கள் நார்மலாக இதே பெயிண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 years தான் எடுத்துகிட்டு போக முடியும்னா, ஒரு செராமிக் அடிஷ்னலாக நீங்கள் பண்ணிங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு 5 years 6 years வரைக்கும் அதை கொண்டு போகலாம். லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமே தவிர
ஃபுல் ப்ரொடெக்ஷன் நீங்கள் அதில் எதிர்பார்க்க முடியாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு ஈஸிலி ஸ்க்ராட்ச் தெரியக்கூடிய ஒரு கலர், ஒயிட் வந்து நமக்கு தெரியும் அப்படின்னா, இப்போ பிபிஎஃப்னு சொல்லி நீங்கள் பண்ணுறதோ இந்த சோகால்டு செராமிக் ஏதாவது பண்ணுறதோ டார்க்கர் ஷேட்ஸில் உள்ளதில் ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா இல்லை லைட்டர் ஷேட்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா? ஒரு ஒயிட் அண்ட் சில்வர் கலர் லைட்டர் ஷேட்ஸ்க்கு வந்து செராமிக் ஆர் கிராஃபைன் கோட்டிங் மோர் தென் எனஃப். டார்க் ஷேடுக்கு பிபிஎஃப் தான் ரெக்கமெண்டட். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹை அண்ட் கார், ஒரு பென்ஸ் அண்ட் ஒரு மிட் செக்மெண்ட் கார், செல்டாஸ், கிரெட்டா, இந்த ரெண்டுத்துலையுமே பிளாக் கலர் இருக்குது. ரெண்டுத்தையுமே நீங்கள் ஒரு ஓப்பன் சர்ஃபேஸில் வெயிலில் நிப்பாட்டி வச்சிங்கன்னா, ஈவன் நீங்கள் ஒரு 1.5 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நமக்கு செல்டாஸ் காரை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் மைல்டாக அந்த ஒயிட் கலரில் ஸ்க்ராட்ச் ஈஸியாகிடும். பென்ஸ் பிஎம்ல அந்த மாதிரி ஆகாது. இது ஏன்னா பெயிண்டோட நமக்கு குவாலிட்டி, அந்த ப்ரைஸ் குவாலிட்டி ப்ளஸ் அந்த பெயிண்டோட மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது நமக்கு ஹை அண்ட் காஸ்ட்ல அந்த மெல்டிங் பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். ஸோ ஈஸியாக நமக்கு அது மெல்ட் ஆகாது, ஸ்க்ராட்ச் ஆகாது. பட் பட்ஜெட் செக்மெண்ட்ஸில் வர டார்க் கலர் காருக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியாது. ஸோ அதில் மெல்டிங் பாயிண்ட் கம்மி. அதனால தான் ஹை அண்ட் காரை விட இந்த பட்ஜெட் செக்மெண்ட் கார்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஃபேட் அவுட் ஆகுது. ஈவன் 1 year 6 monthsலேயே ஃபேட் அவுட் ஆகுது. ஸோ அந்த டார்க் கலர் கார்ஸுக்கு பிபிஎஃப்ன்றது மஸ்ட். ஈவன் நீங்கள் செராமிக் ஆர் கிராஃபைன் பண்ணாலுமே அந்த டார்க் கலர் காரை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஓகே, இப்போ நீங்கள் மெல்டிங் பாயிண்ட்னு ஒரு இது சொன்னீங்க பாருங்கள். இந்த மெல்டிங் பாயிண்ட் சொல்லக்கூடிய நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக இந்த டெர்மினாலஜியை கேள்விப்படுறேன். இது நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க உண்மையிலே? ஈவன் நமக்கு சன்லைட்டில் இல்லை நம்ம இன்ஜின் ஹீட் ஆகுது அப்படின்னா அந்த ஹீட் வந்து கண்டிப்பாக பெயிண்ட் வந்து டேமேஜ் பண்ணும். எதுக்காக நமக்கு வந்து பிளாக் கலர் கார் டார்க் மட்டும் ஈஸியாக ஃபேட் ஆகுதுன்னா, அது நமக்கு பிளாக் கலர் டார்க் கலர்ஸ் ஷேட்ஸ் வந்து ஹீட்டை நல்லாவே அப்சர்வ் பண்ண வேண்டியது. ஆமாம், ஈவன் நமக்கு சன்லைட்டில் நின்னாலே ஒயிட் கலரோட டார்க் கலர் கார் அப்சர்வ் பண்ணும், ஈஸியாக ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். அந்த ஹீட் வந்து நமக்கு பெயிண்ட் சர்ஃபேஸை கண்டிப்பாக வந்து லூசன், அந்த பெயிண்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து லூசன் பண்ணும். ஓகே, அந்த கண்டிஷனில் நீங்கள் காரை டெய்லி வைப் பண்ணி துடைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆல்ரெடி பெயிண்ட் லூசனாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை துடைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெயிண்ட் வந்து டேமேஜ் ஆகும், ஸ்ட்ரென்த்து குறையும், ஸ்க்ராச்சஸ் ஆகும், டல்னஸ் ஆகும். அப்படின்னா கார் வந்து வெயிலில் கழுவக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? காரை வந்து வாஷ் பண்ணுறது கரெக்டான டைம் ஏர்லி மார்னிங் ஆர் ஆஃப்டர் சன்செட், ஈவினிங்கில் தான். ஓப்பனில் கழுவணும், ஓப்பனில் நிழலில் விட்டு தான் கழுவணும். ஈவன் நமக்கு வந்து வெயிலில் வந்து வாஷ் பண்ணவே கூடாது. கார் இன்ஜின் ஹீட்டாக இருக்கும் போது கார் வந்து வாஷ் பண்ணக்கூடாது. இது எப்படி தெரியுமா, நம்ம பீப்புள் எப்படின்னா இதெல்லாம் சொல்லியே கேள்விப்பட்டிருக்கேன். காரை வந்து காலையிலையும் ஈவினிங்கும் கழுகுனா துடைக்கிறது கஷ்டம், வெயிலில் விட்டோம்னா நம்ம கழுகிட்டு ரொட்டேட் பண்ணி வரும்போது காரை துடைக்கிறது ஈஸின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த வாட்டர் ஸ்பாட்ஸோட இஷ்யூஸ் வரும். அது இனிஷியலாக உங்களுக்கு தெரியாது. காரை நீங்கள் வந்து ஃபுல்லாக 1 man நீங்கள் வாஷ் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட்ல நீங்கள் ஃபுல்லாக அடிச்சு விட்டுருவீங்க. ஃப்ரண்ட்ல துடைக்கிறதுக்குள்ளே பேக் சைடில் வந்து ட்ரை ஆகிடும். அது அந்த ஸ்பாட்ஸ் படிஞ்சதுன்னா நீங்கள் என்ன தான் ஃபோர்ஸ் கொடுத்து அழுத்தி துடைச்சாலும் அது போகாது. இப்போ ரீசெண்டாக டேனி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பெயிண்டில் பேச்சஸ் வர்றதை பற்றி ஒருத்தர் பேசணும்னு சொன்னார். அப்போ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படி தானே? நீங்கள் இப்போ டார்க்கர் கலர்ஸில் வந்து ரெகுலராக போட்டு தொடச்சி வாஷ் பண்ணி பண்ண அந்த டார்க் ஷேட் வந்து கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகி டல்லாக தான் செய்யும். ஆக்சுவலி இது ஒரு டோட்டலாக ஒரு புதிய டைமென்ஷன். ஏன்னா காரை வந்து நம்ம கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் இனிஷியலி இல்லைன்னா ஈவினிங் கழுகுறது. இப்போ அது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு செட்டப்பாக நம்ம ரன் பண்ணும்போது ஒரு சென்டரில் நான் பிபிஎஃப்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்து சன் கூலும் கேட்பாங்க இல்லையா, ஒரே இடத்துல நம்ம பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய சன் கூலில் நிறைய வெரைட்டி இருக்குது. முன்னாடியெல்லாம் போகிறோன்னா கலரை ஒரு 4 கலரை செலக்ட் பண்ணோம், ஒட்டிட்டு வந்துடுறோம். இதே இதில் இதே குவாலிட்டியில் சன்கூல் ஒட்டுறதுல இப்போ நீங்கள் பண்ணுறதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கும்? சன் ஃபிலிமில் இங்கே யூஸ் பண்ணுறது இல்லாமல் கொஞ்சம் ஹை அண்ட் நமக்கு வந்து ஐஆர் செராமிக் டின்ட்னு யூஸ் பண்ணுறோம். அது வந்து டீட்டெயிலிங் மாஃபியாலே நமக்கு வந்து கொடுக்கறது. இது நார்மல் வெளியே கிடைக்கிறத அந்த ஐஆர் ரிஜெக்ஷன் அதிகமாக இருக்கும், ப்ரைஸிங்கும் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராப்பர்ட்டி சன்கூல் வந்து யாருமே இப்போ வந்து ஹைட் பண்ணுறது ஒட்டுறதில்லை. ஏன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஃப்ரண்ட்டுக்கு 70%, சைடுக்கு 50%, இதுக்கு மேலே ஒட்டினா நமக்கு வந்து ஃபைன் விடும். இந்த 70%லேயே நிறைய டவுட் இருக்குது. 70% விசிபிலிட்டி இது நேரா ஃபிளிப் ஆனவே 70% மங்கி இருக்கணும். 70% ஃப்ரண்ட் அண்ட் ரியருக்கு விசிபிலிட்டி இருக்கணும். இப்படி பார்த்தா தெரியணும். ஃப்ரண்ட் சைடுல ஏன் விசிபிலிட்டி இருக்குன்னா நீங்க ரோட பாக்குறதுக்கு, பேக் சைடுல ஏன் 70% வரணும் உங்களுக்கு பின்னாடி வரவங்க உங்க காரை தாண்டி வெளியே பாக்குறதுக்கு. ஓ, ஃப்ரண்ட்ல உள்ள வெஹிக்கிள் பேக் சைடுல நீங்க டார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் தான் அது. ஓகே, பேக் சைடுல வர வெஹிக்கிள் உங்க காருக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு டிரான்ஸ்பரன்சி தேவை. அதனால தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு 70%, சைடுக்கு வந்து 50% வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி. ஓகே, இதுக்காக மட்டும் மக்கள் ஒட்டுறதில்லை. ப்ளஸ் அந்த ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுறது தான் மெயின் பாயிண்ட். அதில் நமக்கு வந்து என்னதான் நமக்கு ஏசி ரன் பண்ணாலும் ஒரு வெயிலில் வந்து நிற்கும் போது கண்டிப்பாக அந்த கூலிங் கெப்பாசிட்டி கம்மியான மாதிரி ஃபீல் ஆகும். அந்த ஐஆர் ரேஸ் வந்து நமக்கு டேரெக்டாக ஸ்கின்ல படுற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சன் ஃபிலிம் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, டைப்ஸ் காட்டுறீங்களா? அதில் குவாலிட்டி இப்போ டீடைலிங் மாஃபியாவில் வந்து ஐஆர் சீரியஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சன் ஃபிலிம் இது பண்ணியிருக்கோம்.
இதோட ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு எக்ஸாம்பிள் அப் டு 99% வரைக்கும் யூவி அண்ட் ஐஆர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ நம்ம ஹீட் தெரியுறது இந்த ப்ராப்பர்ட்டி ஐஆர் தான் நம்ம உடம்புல தெரியுது. ஹீட் வேவ்ஸ்னா ஐஆர் வேவ்ஸ்னு சொல்லுவோம். இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் இதுதான் வந்து நமக்கு அந்த சன்லைட்ல இருந்து டைரக்டா கிடைக்கும் அந்த ஹீட் வேவ்ஸ். ஓகே, அதை மெஷர் பண்றதுக்கு தான் இந்த ஐஆர் ரேஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபிலிம் வந்து என்ன குவாலிட்டியில இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது உங்களோட டிரான்ஸ்பரன்சி எல்லாமே நான் செக் பண்ணிக்கலாம். இந்த மீட்டர்ல விசிபிலிட்டி, யூவி ரிஜெக்ஷன் அந்த ஐஆர் ரிஜெக்ஷன் மூணுத்துலயும் மெஷர் பண்ணலாம். இது 50% விசிபிலிட்டி உள்ள ஃபிலிம்ஸ். இது இந்த சைடு விசிபிலிட்டி 50%. ஓகே. அண்ட் சென்டர் லெவல்ல தான் யூவி ரிஜெக்ஷன், லாஸ்ட்ல தான் ஐஆர் ரிஜெக்ஷன். ஓகே. இதையே வந்து உங்களுக்கு நார்மல் சன் ஃபிலிம்னு மெஷர் பண்ணி காட்ட முடியும். இது டிஃபரன்ஸ். இதில் உள்ள விசிபிலிட்டி நமக்கு 42 இருக்குது, யூவி ரிஜெக்ஷன் 99, பட் ஐஆர் ரிஜெக்ஷன் 11% தான். அந்த ஐஆர் ரிஜெக்ஷன் தான் மெயினாக அந்த ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி. ஓகே. இது எந்த அளவுக்கு ஹையாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹீட் ரிஜெக்ஷன் இருக்கும். அங்கே தான் நம்மளுடைய மெட்டீரியல் செலெக்ஷன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்க. இப்போ இந்த மீட்டரை வச்சு நம்ம பார்த்து தான் நம்ம ஒட்டுறது நல்லது, அப்படி தானே? நம்ம இப்போ பண்ணும்போது பார்த்து ஓட்டினா கண்டிப்பாக நீங்கள் ஏமாறாமல் இருப்பீங்க. ஓகே. ஏன்னா நமக்கு என்னதான் வாயால் சொல்கிறதும் அதோட டெக்னிக்கல் டேர்ம்ஸாக நம்ம சொல்லும் போதும் வந்து அவங்க கஸ்டமர் வந்து இதை எவிடன்ஸ் பண்ணி எடுத்துக்கும் போதும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும், அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் கேட்டேன் பாருங்க. எனக்கு எப்பவுமே கன்சர்ன் இருக்கிற ஒரு இடம் இந்த பர்சனல், இந்த பீப்புளை வந்து ஸ்கில்ஃபுல்லி நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அவங்களோட ட்ரைனிங். ஏன்னா நம்ம ஒரு காரை வாங்கி உங்ககிட்ட கொடுக்குறோம், மெட்டீரியல் ஆப்வியஸ்லி நீங்கள் குவாலிட்டி மெட்டீரியல் வச்சுருக்கீங்க, கெமிக்கல் நீங்கள் வச்சுருக்கீங்க. பீப்புளோடைய குவாலிட்டி எப்படி நீங்கள் அஷ்யூர் பண்ணுறீங்க? பீப்புளோட குவாலிட்டி டேரெக்டாக சொல்ல போனால், ஓப்பனாக சொல்ல போனால் நான் நின்று ட்ரெயின் பண்ணது. அப்படிதான். நீங்க பிரான்சைசி ஓனர், நீங்க உட்கார்ந்து இருந்து நம்ம பண்ண முடியாது. எனி டைம் நீங்க வந்து இங்கே உள்ள கஸ்டமர்ஸ், நார்மல் கஸ்டமர்ஸ் யார் கிட்டாலும் சொல்லுவாங்க, ஆல் டைம் நான் இங்கே அவைலபிள். ஓகே. ஸோ நான் இருந்து பார்க்கறது அதுதான் மெயின். இப்போ என்னோட இங்கே 5 இயர்ஸாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். சக்ஸஸுக்கு காரணம் வந்து மெயின் ரீசன் அது மட்டும் தான். இதை விட்டு நான் வெளியே போனதும் கிடையாது, யோசிச்சதும் கிடையாது. ஓகே. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சுன்னா இதை தான் பூஸ்டப் பண்ணுவேனே தவிர இங்கே இருந்து வெளியே நம்ம போகிறது அந்த மாதிரி திங்க் பண்ண கிடையாது. உங்களுடைய மானிட்டரிங் தான் இதில் மெயின் விஷயம். இப்போ உங்களை அப்டேட் பண்ணுறது எப்படி? நீங்கள் நம்ம என்ன பண்ணாலும் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த ஃபீல்டு அப்டேஷன் சொல்லக்கூடியது பிராண்ட் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் அப்பப்போ இது கொடுக்குமா? நமக்கு வந்து இப்போ ஆன்லைனில் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்லைன் எல்லாமே வர ஆரம்பிச்சு. ஈவன் நான் ஒரு வீடியோஸை பார்த்துட்டு அப்ராட் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு எங்களோட ஹெட், நமக்கு டீடைலிங் மாஃபியா ஹெட் குணால் சேதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவர் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவார். ஓகே. ஸோ அவர் வந்து அப்டேட்டாக இருப்பாரு, ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வராரு. இந்த ப்ராடக்ட் வேண்டாம், இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுறேன், இப்போ இங்கே ஒரு மாதிரி சார் இங்கே ஒரு மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா கண்டிப்பாக வந்து ரெக்வஸ்ட்டை ஏற்றிட்டு அவர் ட்ரை பண்ணி பார்ப்பார். ட்ரை பண்ணிவிட்டு அதோட ஃபீட்பேக் எனக்கு ஒரு கலெக்டிவ் எஃபோர்ட் எல்லாமே இப்போ நாங்கள் டீடைலிங் மாஃபியாவில் சொல்ல போனால், ஏன்னா டீடைலிங் மாஃபியா தான் பெரிய நெட்வொர்க் இந்தியாவில் இருக்கிறது, பெரிய நெட்வொர்க்கு. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஒரு பிபிஎஃப் பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணது டீடைலிங் மாஃபியா தான் இருக்கும். ப்ராடக்ட் ஏன்னா அங்கே ப்ராடக்ட் சேல் பண்ணால் உங்களுக்கு நிறைய ரெவென்யூ கிடைக்கும். ஏன்னா அதிகமாக பிபிஎஃப் சேல் ஆகுது டீடைலிங் மாஃபியாவில் மட்டும்தான். எல்லா பிபிஎஃப்பும் வந்து கண்டிப்பாக அவருக்கு போயிருக்கு. என்கிட்ட ஓப்பனாக சொன்னது தான், எல்லா பிபிஎஃப் அவருக்கு போயிருக்கு. செக் பண்ணி பார்த்துருக்காரு, வெரிஃபை பண்ணி பார்த்துருக்கு. அதுலேருந்து நமக்கு வந்து சில நல்ல ப்ராடக்ட்ஸ் இங்கே எடுத்துக்கவும் செஞ்சுட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தது பார்த்தீங்கன்னா டீடைலிங் மாஃபியாவில் 3 இயர்ஸ் அண்ட் 7 இயர்ஸ் வாரண்டி பிபிஎஃப் தான் இருந்துச்சு. அங்கே இருந்து இப்போ வரைக்கும் லைஃப் டைம் வாரண்டி பிபிஎஃப் வரையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒன் பை ஒன் நமக்கு வந்து அதை ப்ராடக்ட் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும், ப்ராடக்ட் குட் குவாலிட்டியாகவும் இருக்கணும், அதை பற்றி அதை ஒன்று எடுத்துகிட்டு வரோம். இப்போ பொதுவாக வந்து i20 மேட் பார்க்க முடியாது, கூட வந்து i20 வந்து டியூவல் டோனும் ரேராக தான் இருக்குது, சிங்கிள் டோனாக தான் இருக்குது. இது ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கீங்க இதில்? இது என்னோட ஓன் கார். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆக்சுவலி கலர் வந்து டைட்டன் கிரே, பிளைன் கிளாஸ் கிரே கலரு. இந்த சர்ஃபேஸில் மேட் பிபிஎஃப் பண்ணியிருக்கேன், மேலே பிளாக் பிபிஎஃப் பண்ணியிருக்கேன். இது நார்மல் பிளாக் பெயிண்ட்டை விட பிபிஎஃப் வந்து லைஃபும் அதிகமாக இருக்கும். இது பெயிண்ட் கிடையாது, பிளாக் பிபிஎஃப் பண்ணியிருக்கேன். ஓகே. பெயிண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து வெயிலில் நிற்க அது டல் ஆகும், ஸ்க்ராட்ச் ஆகும். ஓகே. இது இந்த போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே பிபிஎஃப் பண்ணியிருக்கோம். இது வந்து மேட் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் கலர் எங்கே இருக்குது? இதோட ஒரிஜினல் கலர் இது டைட்டன் கிளாசி கிரே கலர். இது கிளாஸ். இப்போ இதுல வந்து பிளாக் பிபிஎஃப் ஆஃப் பண்ணியிருக்கோம். அவுட் சைடில் எக்ஸ்ட்ரீமில் வந்து மேட் பிபிஎஃப் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதுலேயே பீப்புளுக்கு மைண்ட் செட், இப்போ என்னோட மைண்ட் செட்டில் என்ன இருக்கும், கிளாஸியாக தான் இருக்கும். மேட் ஏன் பண்ணியிருக்கீங்க? லுக்கா? மேட் ஒன்று லுக்கு, இன்னொன்று மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸி.
இப்போ நார்மல் கிளாஸியில் வர அந்த ஸ்வெல் மார்க்ஸ் ஹேர்லைன் ஸ்க்ராச்சஸ் மேட் ஃபினிஷிங்கில் சுத்தமாக வராது. இல்லை இது ஃப்ளிப் சைட்ல நம்ம யோசிப்போம் மேட்டை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி. மேட்டில் வந்து ஒரே டிஸ்அட்வான்டேஜ் மேட் பெயிண்டில் நான் சொல்கிறேன் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா அந்த ஸ்க்ராட்ச் பட்டால் அதை கரெக்ட் பண்ண முடியாது. ஓகே. கிளாசி ஃபினிஷிங்கில் வந்து ஸ்க்ராட்ச் பட்டுடுச்சுன்னா அதை நம்ம வந்து பாலிஷிங் பண்ணி கரெக்ட் பண்ணலாம். மேட் ஃபினிஷிங் பெயிண்டிங்கில் அதுமாரி பண்ண முடியாது. ஆனால் இதில் பண்ணலாம். பிபிஎஃப்ல ஈஸி. பிபிஎஃப் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுன்னா எடுத்துகிட்டு வேறு பீஸ் ஒட்டிடலாம். இப்போ இதில் ஒரு ப்ராசஸ் நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ ஒரு கிளாஸ் பெயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளை நம்ம வந்து மேட் பிபிஎஃப் ஒட்டி பண்ணிக்கலாம். அப்போ அதில் உள்ள நெகட்டிவ் இதில் பாசிட்டிவ் ஆகும். ஆமாம். இப்போது நம்ம பேசின நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை இப்போ நம்ம கார் இது ஒன்று நிற்கிது, அது மஹேந்திராவுடைய ஒரு ஃப்ளீட் வெஹிக்கிள். இதோடைய ஸ்டெயின் ரிமூவல் நீங்கள் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து எண்டு வந்து ரிசல்ட்டோட நம்ம பார்ப்போம். உங்கள் வாஷும் அது எங்களுக்கு பண்ணி இன்னைக்கு வந்து இப்போ நான் ஒரு 5:15 மணி ஆச்சு, நாங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போகிறோம். அந்த ப்ரொசீஜர் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு நாளைக்கு பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து அன்னைக்கு நாங்கள் கண்டென்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது நம்ம தார் ராக்ஸை வாஷ் பண்ணியிருந்தோம். அந்த பி ரோல்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, அது இப்போ ஆஃபீஸில் நின்றுட்டு இருக்கு, நீட்டாக இருந்தது. அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஸை கொடுத்துருந்தோம். எஸ் வந்து இந்த சீட்டில் வந்து நாங்கள் வாங்கும்போதே இருந்த ஒரு ஸ்டெயின், அந்த ஸ்டெயினை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஆக்சுவலி இப்போ அது வந்து எவ்வளோ தூரம் வெளியே எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க இதில்? இது ஃபஸ்ட்டு வந்து காரை வந்து ப்ரிப்பேர் பண்ணது ஸ்டீம் பண்ணியிருந்தோம். ஸ்டீம் பண்ணும் போதே அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி குறைஞ்சி க்ளீன் பண்ணுறது ஈஸியாக லூஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு கெமிக்கல் ஃபோம் ஸ்ப்ரே பண்ணி அதை நம்ம ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி அது நமக்கு ஸ்ப்ரே வேக்யூம் மிஷின் இருக்குது, அது ஃபுல்லாக வேக்யூம் பண்ணி எடுத்தோம். இது அகைன் அண்ட் அகைன் ஒன் டைமில் பண்ணால் இந்த ஸ்டெயின்ஸ் வரல. ஆக்சுவலி 3 times இதே ப்ராசஸ் திருப்பி பண்ணோம். இந்த கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து அன்னைக்கு கண்ணன் எடுத்த புதன்கிழமை, வேலைக்கிழமை நான் இங்கே ஒரு 11 மணிக்கு இந்த இடம் கிராஸ் பண்ணேன். அப்போ இங்கே ஒர்க் நடந்துட்டு இருந்து வேலன் வெள்ளி சனி, நேற்றுக்கு ஞாயிறு லீவு, இன்றைக்கி மண்டே. இது மாதிரி டைம் கிடைச்சா பொறுமையாக பண்ணலாம், அப்படி தானே? ஆக்சுவலி உங்கள் ப்ராசஸ் வந்து தேர்ஸ்டே முடிஞ்சிச்சு, வியாழக்கிழமை முடிஞ்சிருச்சு. அகைன் நீங்கள் வந்து ட்ரையக்கான டைம் தான் எடுத்துச்சு, அவ்வளோதான். நீங்கள் வந்து எப்போதுமே இன்டீரியர் டீப் கிளீனிங் பண்ணும்போது இம்மீடியட்டாக காரை யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் அந்த வெட்னஸ் இருக்கும். 1 day இங்கே வந்து காரை ட்ராப் பண்ண சொல்ல எக்ஸ்ட்ரா 2 days நின்னது உங்களுக்கு தான் அது உள்ள வெட்டாவே இல்லை, ட்ரை ஆகி அந்த ஸ்மெல்ஸ் எல்லாமே உங்களுக்கு போயிடுச்சு. எக்ஸ்டீரியர்லாம் நம்ம ரெகுலர் வாஷ் பண்ணிருக்கோம், நார்மல் ஃபோம் வாஷ் தான். என்ஜின் ட்ரெஸ்ஸிங் தான் வந்து பிராண்ட் நியூ மாதிரி இருக்கு பாருங்க. இந்த இதெல்லாம் அப்படியே நீட்டாக இருக்குது. இது அந்த டீப் கிளீனிங்கில் தான் இதுவும் வருமா? டீப் கிளீனிங்னா நமக்கு வந்து இதில் எக்ஸஸாக வந்து டிக்ரீஸர் யூஸ் பண்ணுவோம், இன்ஜின் டிக்ரீஸர் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டெயின்ஸு வாட்டர் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து இதில் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு. அது அந்த கெமிக்கலா? ஆமாம், கெமிக்கல் தான். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளாஸ்டிக் ரிசர்வேஷன் பாலிஷ்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த ஃப்ளஷ் லுக் திருப்பி கிடச்சி. அப்புறம் நீங்கள் எனக்கு அந்த பேக்கில் இது காட்டினீங்கல்ல, இந்த ப்ராசஸ் எப்படின்னு ஒன்று சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம காரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாகவே ரெயின் வாட்டர் ஸ்டெயின்ஸ் இருக்குது. இவ்வளோ இடத்துல மட்டும் அவங்க வந்து ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலி என்ன ப்ராசஸ் இது? இது நம்ம லெவோ காஸ்மெட்டிக்கோட வாட்டர் ஸ்பாட் ரிமூவல், அந்த கெமிக்கல் தான் அந்த ஸ்பாட் கிளீனிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். இது நமக்கு அந்த ஹார்ட் வாட்டர் ஸ்பாட்ஸ் ஸ்டெயின்ஸ் இதெல்லாம் வந்து கெமிக்கல் ரிமூவ் பண்ணுறதுக்கான கெமிக்கல். இது ஜஸ்ட் உங்கள் காரில் ஒரு ஏரியாவில் மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம், ரிசல்ட் இருக்குது. சில கார்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டெயின்ஸ் வாட்டர் ஸ்பாட்ஸே வந்து ரொம்ப ஹெவியாக செட்டில் அவுட் ஆகிருக்கும். அது இந்த ஈவன் இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணியே போகாது. அதுக்கு நாங்கள் ரப்பிங் அண்ட் பாலிஷிங் ஸ்டேஜ், காம்பவுண்டிங் ஸ்டேஜ் யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இதில் கெமிக்கல் போட்டு ரிமூவ் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து நம்ம நார்மலாக செட்டில் டவுன் ஆகிருக்க வாட்டர் ஸ்பாட்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். கொஞ்சம் எக்ஸஸாக ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு காம்பவுண்டிங் யூஸ் பண்ணுவோம், அதாவது மோட்டர் போட்டு பாலிஷிங். நீங்கள் முதல் நாள் அன்னைக்கு சொன்னீங்கல்ல ஒரு 4 நாள் 5 நாள் விடணும்னு, இது அதே மாதிரி விட்டுருக்காங்களா? முடிஞ்சது. நீங்கள் அன்றைக்கி வந்த அன்னைக்கு நெக்ஸ்ட் டே இதை ட்ராப் பண்ணாங்க. நேற்று ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சது. இன்னும் ஃபைனல் கிளீனிங் பண்ணி கோட்டிங் அப்ளை பண்ணி ஃபுல் பாடி ஒட்டியாச்சு. ஃபுல் பாடி முடிஞ்சது. ஓகே, எட்ஜஸ் எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சது. எல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணலாம், எல்லாமே டக்கின் பண்ணி ஹீட் பண்ணிடுவோம். ஓகே. அது அந்த புது ஓனருக்கு தான் கார் வாங்கின அன்னையிலேருந்தே இதை ஓட்டணும்னு தோணும். அதை உங்கள்கிட்ட ஒரு 4 நாள் கொடுக்கணும்னு சொல்லும்போது அவங்க மனசு தான் அதில் ஒரு பெரிய ஃபேக்டர். இனிஷியலாகவே காரை வந்து நம்ம இனிஷியலாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இனிஷியலாக கொடுக்கும்போது அந்த நீட்னஸ் ஃபினிஷிங் வந்து நமக்கு பக்காவாக இருக்கும். ஏன்னா நமக்கு மெயின் கான்செப்டே வந்து ஓஇஎம் பெயிண்ட்டை ஆஸ் இட் இஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இது கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவலான வண்டி. ஆக்சுவலி ஷோரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த ட்ராவலில் இந்த இடத்துல ஸ்டோன் சிப்ஸ் ஆகிருக்கு, ஒரு ஸ்டெயின் இருக்குது, ஒரு சின்ன பாட் ஸ்டோன் சிப்ஸ் ஆகிருக்கு. இது நமக்கு யாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது. கஸ்டமர்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் லாங் ட்ராவல் எதுவும் பண்ணாதுக்கு முன்னாடியே பிபிஎஃப் ப்ரொடெக்ஷன் பண்ணால் ஒரு சேஃப்டி. பட் இதே காரில் பிபிஎஃப் பண்ணியிருந்தால் அந்த ஸ்டோன் சிப்ஸ் இஷ்யூ வந்திருக்காது. ஆனால் இது வந்து நம்ம ரீபெயிண்ட் பண்ணாலும் இந்த ஒரிஜினாலிட்டி போயிடும். ரீபெயிண்ட் பண்ணால் ஆக்சுவலாக நாங்கள் பிபிஎஃப் பண்ண மாட்டோம். ரீபெயிண்ட் பண்ணால் பிபிஎஃப் பண்ண மாட்டோம். பிபிஎஃப் பண்ணால் ரிஸ்க். ரிமூவ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பெயிண்ட் உறிஞ்சிடும். ஓகேங்க, நிறைய விஷயங்கள் நம்ம பேசினோம். அதாவது எனக்கு இருந்த டவுட்ஸில் நிறைய கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கு. இல்லை நிறைய மித்ஸை நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம். அதாவது எது டூ எது டு நாட்ஸை வந்து நம்ம பேசியிருக்கோம்.
ஒரு 2.5 வருஷம் 3 வருஷமாக நாங்கள் வந்து இதை யார் கூட கொலாபரேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லும்போது தான் உங்கள் கனெக்டிவிட்டி கிடச்சிது. உங்கள் பிளேஸில் இது பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ப்ளஸ் எங்கள் மோட்டோ ஃபேம் சார்பாக வந்து நீங்கள் இந்த ரீஜனில் இவரை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை இந்த பிராண்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டீடைலிங் மாஃபியா ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. ஈவன் நம்ம தமிழ்நாட்டிலே மெனி பிரான்ச்சஸ் எல்லா சிட்டிஸ்லேயும் உங்களுக்கு வந்து டீடைலிங் மாஃபியா அவைலபிளாக இருக்கும். ப்ராடக்ட் வைஸ் எல்லாமே சேம் தான், காஸ்ட் வைஸ் அண்ட் நமக்கு ஒர்க்மேன்ஷிப் வந்து டிஃபர் ஆகும். இந்த ஃபினிஷிங் வந்து இன்னொரு கிடைக்குமானா அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். மற்றபடி ப்ராடக்ட் காஸ்ட் எல்லாமே மோராக உங்களுக்கு சேஞ்சஸ் சேமாக தான் இருக்கும். ஓகே, அவரோட காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக எங்கள் மோட்டோ ஃபேம் வந்தாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நானும் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் தான், ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். தேங்க்யூ.